ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளான் திருடிகளே சரணம், நஞ்சியர் திருடிகளே சரணம், நம்பிள்ளை திருடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், வாதிகேசரி அழியமான ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனே ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். यो नित्यमुच्युतपदाम्बुजे युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरे योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नातं पंकजनेत्र रामयमुना वास्तव्य मालादरान् योगीन्द्रं कुर्गेशचन्द्र जलदिं गोविंद कूरादिपौ भट्टार्यं निगमान्त योगि जगदाचार्यौ सकृष्णद्वयौ वन्दे माधव पद्मनाभ सुमनः कोलेश देवादिपान्. திருவருள்மாள் சேனமுதலி ஷடகோபன் நாதமுனை சீருய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆளவந்தார். குருமாலாதரர் குருகைப்பிரார் கண்பாம் எதிராசர் கோவிந்தர் கூரேஷர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் ஈழெழுத்திற்கு ஏய்ந்த மாதவர் பற்பனாவர் இவர் அருளாளர் திருப்படி உண்ணிய தேவப்பெருமாள் கைக்கொண்டருளும் திருமலை ஆழ்வார் பதங்கள் முன்பென்னுள் சேர்ந்தனவே. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகசிர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திருவழிதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் அறிவினிய வன்பொருணல் என்னும் அருமரந்தாதி செய்தான் அடியனே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சை தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேன் மனத்தாரை எல்லாதரைஞ்சேன் தனத்தாலும் வேதும் குருவிலை நிந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து எய்ந்தவெருங்கீர்த்தி ராமானுசன் முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்தவெருஞ்சீராட் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் அன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் மீண்டும் முதத்தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையம் மெய்யாமுயிர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல். ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர முதலில் அருளப் பெற்றவர் ஆழ்வார். ஆழ்வார் அருளிய திருவாய்மொழியை நம்பிள்ளை அருளி வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்தியுள்ள 736,000 படி வியாக்கியானத்தை கொண்டும் வாதிகேசரி அழகியம்நாள் ஜீயர் அருளிய 12,000 படி பதவுரையை கொண்டும் அனுபவித்து வருகிறோம். 10ஆம் பத்திலே 10ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம் வரை அனுபவித்திருக்கிறோம். ஆழ்வார் பரமபக்தி என்கிற நிலையிலே இருந்து கொண்டு இனி எம்பெருமானை பிரிந்து ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது என்று தன்னுடைய ஆற்றாமையை வெளியிட்டு எம்பெருமானை நிர்பந்திக்கிறார். உடனே என்னை உன்னிடத்திலே அழைத்துக்கொள், ஞானத்தை கொடுத்தோ குணங்களை காட்டியோ என்னை சமாதானப்படுத்த முடியாது, உன்னுடைய திருவடிகளை அடைந்தே தீர வேண்டும், நித்திய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய பதிகம். இப்பொழுது 7ஆம் பாசுரத்தை முதலிலே அனுபவிக்கலாம். 7ஆம் பாசுரம் மிக முக்கியமான பாசுரம். கோலமலர் பாவை கண்பாகிய என் அன்பேயோ நீல வர 2 பிறை கவ்வி நிமந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. உன்னை இவ்வளவு தூரம் பெற்ற நான் இனி உன்னை விடமாட்டேன் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். முதல்ல பதவுரை. அனந்தரம் ஆசிரித ரக்ஷகனாக உன்னை பெற்று வைத்து இனி விடுவேனோ என்கிறார். ஆசிரித ரக்ஷகனுங்கிறது எப்படி தெரியுது? பூமியானது இந்த பிரளயத்திலே மூழ்கி இருந்த பொழுது அவன்தான் தன்னுடைய திருமேனியை மாற்றிக்கொண்டு ஒரு வராக வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பூமியை ரட்சித்தான். அப்படி அடியார்களை ரட்சிக்கக்கூடிய உன்னை பெற்று வைத்து இனி விடுவேனோ என்கிறார். கோலம் வடிவழகையும் மலர் போகியத்தையும் உடையலான பாவைக்கு பிராட்டிக்கு அன்பாகிய உகப்பான அத்தாலே என் பக்கலிலும் அன்பேயோ அதி பிராவண்யத்தை உடையாய். அந்த பெரிய பிராட்டியார் அவள் எப்படிப்பட்டவள்? வடிவழகையும் போகியத்தையும் உடையலான பிராட்டி. கோலம்ங்கிறதுனால வடிவழகு, மலர்கிறதுனால போகியத்தை மிக இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட பிராட்டிக்கு அன்பாகிய, அது அன்பாக இருக்கும், உகப்பாக இருக்கும் அத்தாலே என் பக்கலிலும் அன்பேயோ, அவளுக்கு பிடிக்குங்கிறதுனால என்னை நீ விரும்புகிறாய் என்று சொல்லுகிறார். அப்படி அதி பிராவண்யத்தை உடையாய். ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். சமுத்தித்தோ நீல இவாச்சலோ மகான் அப்படின்னு ஒரு பிரமாணம்.
அதாவது நல்ல ஒரு நீளமான அச்சலம் மலை, அதை சொல்லக்கூடிய பெரிய மலை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம் என்கிறபடி அதில் சொல்லும்படிக்கு நீலவரை, நீல ரத்னகிரியானது. நீலவரைன்னா நீலம்னா கருப்புன்னு அர்த்தம். நல்ல கருத்த ரத்னகிரி, ரத்னத்தாலே பண்ணப்பட்ட ஒரு கிரி. கிரின்னா மலை. அச்சலம், கிரி, அத்ரி இதெல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்படி அந்த நீல ரத்னகிரியானது இரண்டு பிறை, ரெண்டு பிறையை கவ்வி, ரெண்டு பிறைனா சந்திரனுடைய பிறை, அதை கவ்வி கொண்டு நிமிர்ந்தது ஒப்ப எழுந்திருந்தார் போலே. இந்த மலை அது ரெண்டு பிறையை இப்படி கவ்விக்கொண்டு அது எழுந்திருந்தா எப்படி இருக்கும்? அதை போலே கோலம் விலட்சணமான வடிவழகை உடைத்தாய், ஒன்று அத்விதீயமாய் இருப்பதொரு வராகமாய், மகாவராகமாய். கோல வராகம் ஒன்றாய்கிறார், அதான் மாத்தின்னு இருக்கார். கோல ஒன்று வராகம்னு மாத்தின்னு அர்த்தம் பண்ற. விலட்சணமான வடிவழகை உடைத்தாய், தனித்துவம் வாய்ந்த, அத்விதீயம்னா இதை போல ஒரு வராகம் பார்த்ததே இல்லை உலகத்துல. எங்கேயாவது பார்த்துருப்போமா இவ்வளவு பெரிய வராகம், இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய வராகம், தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய வராகம், மகாவராக புட்டபத்மலோச்சனகன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படி இப்படிப்பட்ட வராகம் எங்கேயா பார்த்துருப்போமா? அப்படி தனித்துவம் வாய்ந்த ஒரு மகாவராகமாய் நிலம் பூமியை பிரளயத்திலே புக்கு மூழ்கி எடுத்து, பிரளயத்திலே புகுந்து, பிரளய ஜலத்திலே விழுந்து, அந்த சேற்றிலே விழுந்து மூழ்கி எடுத்து அதுக்கு உள்ளே போய் அதை எடுத்து கொண்டு வந்தான். கோட்டிடை கொண்ட திருவெயிற்றிலே வைத்த அபதானத்தாலே, தன்னுடைய கோடுன்னா இந்த கொம்பு, அந்த இடத்துல வைத்த அபதானம் இந்த லீலையினாலே எந்தாய் என்னை சம்சாரத்தில் நின்றும் எடுக்கும் ஆக்காரத்தை பிரகாசிப்பிக்கும் சுவாமியாய். அதை காட்டுறதுனால என்ன தெரியுது? என்னையும் இந்த சம்சாரத்திலிருந்து நீ எடுப்பாய் என்று, அந்த எனக்கும் சுவாமியாக இருந்து என்னை சம்சாரத்திலிருந்து ரட்சிப்பாய் என்பது தெரிகிறது. சுவாமியாய் நீலம் உன் வடிவின் நிழலீட்டாலே நீளமான கடலை கடைந்தாய், கடைந்து அருந்தொழில் செய்து ஆஷித்தரை ரட்சித்தவனே. நீல கடல் கடைந்தாங்கிற பார்க்கடல் தான். ஆனா எம்பெருமாடைய திருமேனி நிழல் பட்டு அது கருப்பா எடுத்தான். அப்படிப்பட்ட அந்த கடலை கடைந்தாய், கடைந்து அருந்தொழில் செய்து ஆஷித்தரை ரட்சித்தவனே. ரொம்ப பெரிய காரியத்தை எல்லாம் பண்ணி அடியார்களை ரட்சித்தவனே. இப்படி எம்பெருமான் ரட்சித்த சரித்திரங்களை எல்லாம் எடுத்து காட்டுறார். உன்னை இப்படி புருஷகார பூர்வகமாக எனக்கு நல்ல யாய் என்னை ரட்சிக்குமவனான உன்னை, இப்படி புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு எனக்கு நல்லவனாக என்னை, எனக்கு நல்லது பண்ணுபவனாக இருந்து கொண்டு என்னை ரட்சிக்குமவனான உன்னை பெற்று லபித்து வைத்து, உன்னை பெற்று இவ்வளவு தூரம் உன்னை பெற்று விட்டேன், இனி கை புகுந்த பின்பு போக்குவனோ நழுவ விடுவேனோ? இப்படி எனக்கு கையிலே வந்தாயிச்சு, அதுக்கப்புறம் உன்னை நழுவ விடுவேனா என்று காட்டுகிறார். நீலக்கடல் என்று நீல ரத்னத்தை உடைய கடல் என்றுமாம். நீலக்கடல் சொல்றது நீல ரத்னத்தை உடைய கடல் என்றும் சொல்லலாம்னு காட்டுற. இது பதவுரை. இந்த பாசுரத்திலே வராக அவதாரத்தை எடுத்து அனுபவிக்கிறார். ஆழ்வாருக்கு வராக அவதாரத்துல ரொம்ப ஈடுபாடு. திருவருத்தத்திலையும் கடைசியில ஈன சொல்லாயனமாக அந்த பாசுரத்துல பெருங்கெழாந்தன் கொண்டறிவன் அது முதல்லையும் அப்படி காண்பிச்சார். கடைசியிலையும் அந்த வராக அவதாரத்தை எடுத்து ஞானப்பிரான எல்லாம் நான் கண்ட நல்லதுவேன்னு, இந்த ஞானப்பிரான் இன்னைக்கும் நம்ம சேவிக்கலாம். ஆழ்வார் திருநெல்ல போனா படி ஏறின உடனே இடது பக்கம் பிரதட்சணத்துல இருக்கக்கூடிய சந்நிதி. அப்படி இந்த வராக அவதாரத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏனமாய் நிலங்கின்ற என்னப்பன நடுவுல சரியா நோத்த நோன்பிலன் பதிகத்திலையும் ஏனமாய் நிலங்கின்ற என்னப்பனையும் தான் அந்த எம்பெருமானை காட்டினார். அதாவது முதல்ல நடுவில கடைசியில பார்த்தோம்னா வராக பெருமானுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு விடாம போறது. கிருஷ்ண தத்துவம் தான். ஆனா வராக பெருமானை தான் முதல்லையும் சரி நடுவிலையும் சரி கடைசிலையும் அனுபவிச்சிருக்கார். அதே போல திருக்குடந்தைய பெருமானை தான் கடைசியில போறதுக்கு முன்னாடி சூழ் விஷம் பணிமகள்ல குடந்தையம் குடியடியார்னு காண்பித்தார். அதே திருமங்கை ஆழ்வாரும் அதேதான். நெடியானை அடினாய் என்ற தன்னங்க ஆமா அதே மாதிரிதான். அப்படி இது போல சில பொருத்தங்கள்லாம் பார்க்கலாம், அண்ணா அனுபவமா இருக்கும். அப்படி இங்கே அதே போல வங்கக்கடல் கடைந்தான்னு ஆண்டாள் நாச்சியாரும் கடைசியில உபகாரம், எம்பெருமான் பண்ண உபகாரம் இது பெரிய உபகாரம்னு காட்டுறது கடல் கடைஞ்சதை தான் காட்டுறார். அதே போல ஆழ்வாரும் இங்க இந்த கடல் கடைஞ்ச திருப்பார்களை கடைஞ்சதை எடுத்து காட்டுறார். எல்லாருக்கும் ஒரே விதமா பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள்னு இதே போல எல்லா இடங்கள்லயும் நாம் அனுபவிக்கலாம். ஈடு வியாக்கியானம். 7ஆம் பாட்டு. நான் பெரிய விராட்டியார் பரிகிரகம் ஆகையாலே,
பிரளயார்ணவ மக்னையான ஸ்ரீ பூமி பிராட்டியை எடுத்து அவளோட சம்ஸ்லேஷித்து அருளினார் போலவும், கடலை கடைந்து பெரிய பிராட்டியாரோட சம்ஸ்லேஷித்து அருளினார் போலவும், சம்சாரார்ணவ மக்னான என்னை எடுத்து என்னோட சம்ஸ்லேஷித்து அருளி என் பக்கலிலே அதி வியாமோகத்தை பண்ணின உன்னை பெற்று வைத்து இனி தப்ப விடுவேனோ என்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றாரு இங்க இந்த பாசுரத்துல? பெரிய பிராட்டியாருக்கும் நீ உபகாரம் பண்ணிருக்காய், பூமி பிராட்டிக்கும் உபகாரம் பண்ணிருக்காய், அதே போல எனக்கும் பண்ணணும், உபகாரம் எனக்கும் பண்ணணும் என்று சொல்லுகிறார். அதுவும் பண்ணிட்டாய், எனக்கும் உபகாரம் பண்ணிட்டாய், அப்படிப்பட்ட உன்னை பெற்று நான் விடுவேனோ என்று சொல்லுகிறார். நான் பெரிய பிராட்டியார் பரிகிரகம் ஆகையாலே, நான் ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். பெரிய பிராட்டியார் பரிகிரகம், நாச்சியார் பரிகிரகம், நாமெல்லாம் நாச்சியாருக்கு அடிமை பண்ணக்கூடியவர்கள். அப்படி இருப்பதனாலே அதான் அந்தரங்க கைங்கரியவரர்கள்னு பேர். பிரளயார்ணவ மக்னையான ஸ்ரீ பூமி பிராட்டியை எடுத்து, பிரளயார்ணவம் பிரளயக்கடல், அதிலே மக்னை மூழ்கினவளான பூமி பிராட்டி, ஸ்ரீ பூமி பிராட்டி, அவளை எடுத்து அவளோட சம்ஸ்லேஷித்து அருளினார் போலவும், அவளோட கூடி அருளினாய். அதே போல கடலை கடைந்து பெரிய பிராட்டியாரோட சம்ஸ்லேஷித்து அருளினார் போலவும், கடலை கடைந்தான். அதுல முக்கியமா எத்தனையோ பதார்த்தங்கள்லாம் கடல்ல இருந்து வெளியில வருது. முக்கியமா அதுல இருந்து பிராட்டி வருகிறாள். ஏன்னா இந்திரனுக்கு என்ன முக்கியமான சாபம்? நீ ஸ்ரீ இல்லாமல் போயிடுவாய் தானே அவனுக்கு சாபம். அதனால பிராட்டி அவனை விட்டு போய்விட்டாள். அவனுக்கு பிராட்டி அவனை அனுகிரகம் போனதால மொத்தத்தையும் இழந்து விட்டான். அப்போ பிராட்டியும் அந்த திருப்பார்கடல்ல எடுக்கணும். பிராட்டி எடுக்கிறது தான் முக்கியமான குறிக்கோள். அந்த பிராட்டியை எடுத்து எம்பெருமான் தான் அவளை ஏற்றுக்கொண்டான். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் ஏறி அவனை அணைத்தாள் என்று காட்டப்படுகிறது. அப்படி அங்கே பெரிய பிராட்டியாரோடு சம்ஸ்லேஷித்து அருளினார் போலவும், சம்சாரார்ணவ மக்னனான என்னை எடுத்து, இந்த சம்சாரம் என்கிற கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய என்னை எடுத்து என்னோட சம்ஸ்லேஷித்து அருளி, என்னோடையும் கூடினாய், என்னோடையும் கலந்தாய். அப்படி அருளி என் பக்கலிலே அதி வியாமோகத்தை பண்ணின உன்னை, என்னிடத்திலே மிக மிக பெரிய காதலை பண்ணினாய். அப்படிப்பட்ட உன்னை பெற்று வைத்து இனி தப்ப விடுவேனோ, இனி உன்னை விடுவேனா, மாட்டவே மாட்டேன் என்கிறார். கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ, பிராட்டி பக்கல் ஸ்னேகாதிசயத்தாலே அந்த ஸ்னேகமே ஹேத்துவாக அவள் பரிகிரகமான எம்பக்கலிலே அதிப்பிரவணன் ஆனவனே. அடைப்புக்குறியில இருக்கு. பிராட்டி பக்கல் ஸ்னேகாதிசயத்தாலே, பிராட்டி பக்கல் இருக்கக்கூடிய பிராட்டி விஷயத்திலே இருக்கக்கூடிய பெரிய காதலினாலே அந்த ஸ்னேகமே ஹேத்துவாக, அந்த காதலே காரணமாக அவள் பரிகிரகமான என் பக்கலிலே அவளுடைய பரிகிரகமாக நாம் இருப்பதனாலே என்னுடைய விஷயத்திலேயும் அதிப்பிரவணன் ஆனவனே. ஒருத்தரை பிடிக்கும்னா அவருக்கு பிடித்தவர்களையும் நமக்கு பிடிக்கணும் இல்லையா? கணவனை பிடிக்கும், ஆனா அப்பா அம்மாவை பிடிக்காது, அவ தம்பியை பிடிக்காது, அக்காவை பிடிக்காது, தங்கையை பிடிக்காது, இப்படி சொல்லக்கூடாது. அதே மனைவியை பிடிக்கணும்னா கூடவே மனைவியோடைய பந்துக்களையும் பிடிக்கணும். அப்படி இங்கே பிராட்டிக்கு பிடித்தவனாக நீ இருப்பதனாலே, பிராட்டியுடைய தொண்டனாக நீ இருப்பதனாலே உன்னையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எம்பெருமான் மிகவும் ஆசையை காட்டினான். பட்டர் சர்ம தசையிலே அருளி செய்த வார்த்தை ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார். பராசர் பட்டர் தன்னுடைய சர்ம தசையிலே இந்த ஒரு அழகான விஷயத்தை எடுத்து காட்டுறார். அதாவது இந்த பாட்டுக்கும் துவய மகாமந்திரத்துக்கும் ஒரு சேர்த்தி உண்டு. நம்ம துவயத்தை அனுசந்திக்கும் பொழுது இதை நினைக்க வேண்டும் என்று ஒரு விதமான கருத்து காட்டுகிறார். பட்டர் சர்ம தசையிலே அருளி செய்த வார்த்தை ரகசியத்தின் படியாய் இருந்தபடி கண்டதே. ரகசியத்தின் படினா, ரகசியம்னா இங்க துவய மகாமந்திரம். ரகசியங்கள்ல இந்த இடத்துல பிராட்டியுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய ரகசியம் இது துவய மகாமந்திரம் தானே. அந்த ரகசியத்தின் படியாய் இருந்தபடி கண்டதே. இந்த ரகசியத்தில என்ன தன்மை காட்டப்பட்டிருக்கோ, எந்த விஷயம் காட்டப்பட்டிருக்கோ அது இந்த பாசத்துல இருக்கே. அங்கே ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படின்னு இருக்கு. அதே போல இங்கே கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என்று எம்பெருமானை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இப்பாட்டை நம்முடையார் துவயத்தோட அனுசந்திப்பது. நம்முடையார்னா நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் இப்பாட்டை, இந்த பாசுரத்தை, கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என்கிற இந்த பாசுரத்தை நம்முடையார் துவயத்தோட அனுசந்திப்பது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நம்முடைய இந்த சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள்னு வச்சுக்கணும். அவர்கள் துவயத்தோட அனுசந்திப்பது. பெரிய பிராட்டியாருக்கு ஸ்நேகியாகையாலே அவர் பரிகிரகமான தமக்கு அன்பனாம் என்று அனுசந்திப்பது. பெரிய பிராட்டியாருக்கு ஸ்நேகியாகையாலே, பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் ஸ்நேகியாக இருக்கிறான், அன்பு பண்ணுபவனாக இருக்கிறான். அப்படி இருப்பதனாலே அவள் பரிகிரகமான தமக்கு, நமக்கு, அவள் பரிகிரகமான நமக்கு, நாம் எல்லாம் எப்படி இருக்கோம்? அந்த பிராட்டிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி நமக்கு அன்பனாம்,
அவன் அன்பனாக இருப்பான் என்று அனுசந்திப்பது என்று இப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள்னு பட்டர் எடுத்து காட்டுறார். சீயரை குறித்து அருளி செய்தார், இப்படின்னு நஞ்சியரை குறித்து அருளி செய்தார். திருமால் என்னை ஆளுமால் என்னும்படியே தம்முடைய அன்புக்கு அடி சொல்லுகிறார். திருமால் என்னை ஆளுமால், என்னை ஆளக்கூடியவன், என்னை அடிமை கொள்ளக்கூடியவன். அவன் யாரு? திருமால். திருமாலா இருக்கிறதுனால தான் என்னை அடிமை கொள்ளுகிறான் என்று முந்தின பாசுரத்தை வைத்தே காட்டுகிறார். திருமால் என்னை ஆளுமால் என்று என்னும்படியே தம்முடைய அன்புக்கு அடி சொல்லுகிறார். எம்பெருமானுக்கு தன் விஷயத்துல இருக்கக்கூடிய அன்பு, அதே போல ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய அன்பு, ரெண்டுத்துக்குமே காரணம் யாரு? பிராட்டி தான். பிராட்டி தான் நடுவில் இருந்து சேத்தனனை ஈஸ்வரனை நோக்கி திருப்புகிறாள். ஈஸ்வரனை சேத்தனனை ஒத்துக்கும்படி பண்ணுகிறாள். அப்படி பண்ணுவதனால ரெண்டு பேருக்கும் அந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அன்புக்கும் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கும் காரணம் பிராட்டி என்று காட்டுகிறார். என்றபடி என்னும்படியே தம்முடைய அன்புக்கு அடி சொல்லுகிறார். இந்த இடத்துல தம்முடைய அன்புன்னா ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல அன்பு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிராட்டியினுடைய கேள்வி. பிராட்டி இடத்திலே எம்பெருமான் அன்பு கொண்டிருக்கிறான், அதனாலே ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்துல அன்பு இருக்கிறது. அந்தப்புற பரிகரம் அன்றோ, நம்ம அந்தப்புற பரிகரம் தானே, அதனாலே எம்பெருமான் பிராட்டி இடத்துல அன்பு காட்டுவதால அந்தப்புற பரிகரம் எம்பெருமானிடத்துல அன்பு காட்டுறது. இப்போ தாயாருக்கு அடிமை பண்ணுபவர்கள் யாரை விரும்புவார்கள்? எம்பெருமானத்தான் விரும்புவார். ஏன்னா அந்த எம்பெருமான் தானே தாயார் இடத்துல அன்பு காட்டுறான். அப்படி இவர்களுடைய அன்புக்கு காரணம் எம்பெருமான் தாயார் இடத்துல அன்போட இருப்பது. இப்போ ஒரு குழந்தையே இருப்பான், எப்ப பார்த்தாலும் அந்த தந்தையானவர் தாயோட சண்டை போட்டுட்டே இருந்தார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த அந்த அப்பாவே பிடிக்காம போயிடும். அந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்கும் பட்சத்துல அந்த குழந்தைக்கு அந்த அம்மா நல்லவள்னு தெரியறது, அப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாவை ஏதோ துன்புறுத்திட்டே இருக்கார், கஷ்டப்படுத்திட்டே இருக்கார். அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு அப்பாவை பிடிக்காம போயிடும். அதே அந்த அப்பா தன்னுடைய அம்மாவிடத்துல அன்பா இருந்தாருன்னா அப்ப அந்த குழந்தைக்கு அந்த அப்பாவிடத்துல அன்பு ஏற்படும். அதே போல இங்க காட்டுறார், நாங்கள்லாம் அந்தப்புற பரிகரம், தாயாருடைய தொண்டர்கள். அதனாலே எம்பெருமான் தாயாரிடத்துல அன்பு காட்டுவதனால நாம் அவரிடத்துல அன்போட இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதுதான் எங்களுடைய அன்புக்கு அடிங்கிற காரணம்ங்கிற. என் அன்புக்கு அடி இல்லையோ, என்னுடைய அன்பு அதுக்கு காரணம் இல்லையா? காரணம் இருக்கே. பிராட்டிக்கு எம்பெருமான் கேள்வனாக இருப்பதனாலே அவரிடத்துல நாம் அன்போட இருக்கிறோம். நீரவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப. மேலே இதை விளக்குறார். ஓர் அஞ்சனகிரி, அஞ்சனகிரினா மை, அஞ்சனம்னா மை, கருத்த மலை. இரண்டு பிறையை கவ்வி நிமிர்ந்தாற் போலே, இரண்டு பிறையை கவ்விக்கொண்டு அப்படி வாயில வச்சுக்கொண்டு அப்படி நிமிர்ந்தா எப்படி இருக்கும்? அதே போல இருக்கிறது. பிறையில் மருவோ பாதியாய்த்து திருவயிற்றில் கிடந்த பூமி. இந்த பிறையில ஒரு சின்ன மரு இருக்குமே, இங்கேருந்து பார்த்தா கூட ஒரு சந்திரன் இருந்தா கூட அதுல சின்னதா ஒரு தோஷம் தெரியும், அழுக்கு தெரியும். அதே போல அந்த மருவை போல, மருனா ஒரு சின்ன அடையாளம்னு வச்சுக்கலாம், ஒரு புள்ளி. அதே போலதான் இந்த பூமி இருக்கும், அவ்வளவு சின்னதா இருக்கு அந்த பிறையில. அப்ப எவ்வளவு பெரிய பிறைய, அந்த எம்பெருமானுடைய அந்த கொம்பானது கோடானது எவ்வளவு பெருசா இருக்கணும். அதுல ஒரு சின்ன ஒரு துளி ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான் அந்த பூமியோடைய அளவு. அப்படி இருக்கிறதுங்கிற. பிறையில் மருவ பாதியாய்த்து திருவயிற்றில் கிடந்த பூமி. கோலவராகம் மாசுடம்பில் நீர்வாரா நின்ற நிலையிலே இவருக்கு ஆலத்தி வழிக்க விஷயமாய்த்து. கோலவராகம்ங்கிற ரொம்ப அழகான வராகம் எம்பெருமான் அப்படி இருக்கிறான். எப்படிப்பட்ட திருமேனி? ஆண்டாள் நாச்சியார் பாடினபடிக்கு மாசுடம்பில் நீர்வாரா மானவிலா பன்றியாய். தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனான்னு அந்த எம்பெருமான் இங்கே இருக்கிறார். அப்படி மாசுடம்பில் நீர் வாரான் என்ற நிலை, அப்படியே ஜலம் பெருகின்றிருக்கு உடம்பிலிருந்து, எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து. அது அழுக்கு திருமேனிங்கிற, மாசுடம்புங்கிற அந்த சேற்றிலிருந்து வந்ததுன்னா அப்படி திருமேனி அப்படி இருக்கு. நீர் வாரான் என்ற நிலையிலே இவருக்கு ஆலத்தி வழிக்க விஷயமாயிற்று. இவருக்கு ஆலத்தி வழிக்க பார்த்த உடனே திருஷ்டி சுத்தனம் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கான் எம்பெருமான். பாசி தூர்த்தி கிடந்த பார்மகள் என்கிறபடியே பிரணயினி அழுக்கோடே இருக்க தாமானபடியே வருவராகில் பிரணயித்துவத்துக்கு நமஸ்காரமாம் இத்தனையிலே. ஏன் எம்பெருமான் இப்படி ஒரு பாசி தூர்த்தி கிடந்த பார்மகட்குன்னு பூமி பிராட்டிய சொல்றார். இவள் எப்படி இருக்காள்? மாசுடம்பில் நீர்வாரா மனவிலா பண்டியா இருக்கார். ரெண்டும் பொருத்தமா இருக்கணும் இல்லையா? அந்த பொருத்தம் இருக்குங்கிறார் இங்க. பாசி தூர்த்தி கிடந்த பார்மகள் என்கிறபடியே அவள் எப்படி இருக்கா? பாசி தூர்த்தி கிடந்த பார்மகள். இந்த பூமியானது பாசி தூர்த்தி கிடக்கிற ஜலத்துல அப்படியே முழுகி இருந்ததுனாலே, அதுவும் பிரளய ஜலம் யார் அங்க போய் இருக்க போறா? இப்ப படித்துறையே இருக்கும்,
ஒரு பக்கம் பார்த்தா உபயோகப்படுத்தக்கூடிய இடமா இருந்தா அங்க வழுக்காம இருக்கும், பாசியெல்லாம் இருக்காது. அதே உபயோகப்படுத்தாத இடமா இருந்தா வழுக்கல் நிறைய இருக்கும், பாசி நிறைய சேர்ந்து இருக்கும். இந்த பிரளயத்துல யார் இருக்க போறா? யாருமே கிடையாது. அதனாலே பாசி தூர்த்து கிடக்கு. அப்படிப்பட்ட பார்மகள் என்கிறபடியே பிரணயினி, பிரணயினா காதலி, அழுக்கோடே இருக்க, பிரணயினி அழுக்கோட இருக்கா. அப்ப இவர் தாமானபடியே வருவராகில், இவர் தாமானபடினா அப்படியே அதே பரமபதத்தில் இருக்கிறது போல நல்ல பல பல பலன்னு அப்படியே கிரீடம் என்ன, கையில சங்க சக்கரம் என்ன, கையில கதை என்ன எல்லாம் வச்சுட்டு அழகான பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு அப்படியே பளிச்சுன்னு வந்து இறங்கினார்னா எப்படி இருக்கும்? இது என்ன இவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா? இப்போ ஒரு மனைவியே ஏதோ உடம்புக்கு வந்துடுது படுத்துட்டு இருக்கா, அப்ப இவர் நல்லா அலங்காரம் பண்ணி அப்படியே உலாவிட்டு இருந்தாருன்னா எல்லாரும் சொல்ல மாட்டாளா, இப்படி வந்துட்டு இருக்காரே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே அப்படின்னு சொல்லி. அதை போல இவள் இப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பெருமான் அதுக்காக தன்னை மாற்றிக் கொள்கிறான். அது தாமானபடியே வருவராகில் பிரணயித்துவத்துக்கு, அந்த காதலுக்கு நமஸ்காரம் இத்தனை இரு, அதை பார்த்து வணங்க வேண்டிதான். நமஸ்காரம், ரொம்ப சந்தோஷம், இப்படியே ரோனேர் அப்படின்னு சொல்ல வேண்டியதாங்கிறார். அவன் அழிவுக்கிட்ட வடிவுக்கிறே இவர் ஆலத்தி வழிக்கிறது. அவன் அழிவுக்கிட்ட வடிவு, அதாவது தன்னை தாழ்த்தி கொள்ளணும்னு நினைச்சு அவன் எடுத்த வடிவு. ஆனா அது கூட இவருக்கு ஆலத்தி வழிக்கும்படிக்கு இருக்கிறது, அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒன்றாய் வராக சஜாத்தியம், சஜாத்திய மாத்திரம் எண்ணுதல். ஒன்றாய்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் காட்டுற. வராக சஜாத்தியம், சஜாத்திய மாத்திரம், வராக வராக பிறவியில இருக்கு அவ்வளவுதான், மற்றபடி வராகம்னு சொல்ல முடியாது. வராக சஜாத்திய மாத்திரம் எண்ணுதல். இல்லைன்னா திரைலோக்கியத்தையும் கண் செறியிட்டார் போலே பிம்ம வளர்ந்தபடியாலே அத்விதீயம் எண்ணுதல். திரைலோக்கியத்தையும் கண் செறியிட்டார் போலே, மூன்று லோகங்களையும் கண் செறியிடுவதுன்னா மறைப்பது. அந்த வராக அவதாரம் பண்ணின போது எல்லா உலகத்தில் இருக்கிறதுக்கும் எல்லாருக்கும் கண்ணே தெரியல, அப்படி முழுக்க அந்த திருமேனியானது வியாபித்து மறைத்து விட்டுதான் எல்லாத்தையும். அப்படி இருக்கிறதுனாலே விம்ம வளர்ந்தபடியாலே, விம்மதான் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு, அதனாலே அத்விதீயம் எண்ணுதல். அப்போ நல்ல அத்விதீயமாக தனித்துவம் வாய்ந்த ஒரு வராகமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய், பிரளயம் கொண்ட பூமியை அண்ட பித்தியிலே புக்கு திருவயிற்றிலே கொண்டு உத்தரித்தார் போலே சம்சாராணவம் கொண்ட என்னை எடுத்தவனே. பிரளயம் கொண்ட பூமி, இந்த சம்சார பிரளயத்துக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய, இந்த பிரளயத்துக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய பூமியை அண்ட பித்தியிலே புக்கு, அண்டத்தினுடைய சுவர் வரைக்கும் போய் அதை குத்தி எடுத்தான் எம்பெருமான். அப்படி புக்கு திருவயிற்றிலே கொண்டு உத்தரித்தார் போலே, அதை வெளியிலே கொண்டு, உத்தரணம்னா வெளியிலே தூக்கி கொண்டு வருவது, அப்படி உத்தரித்தார் போலே சம்சாரார்ணவம் கொண்ட என்னை, இந்த சம்சார கடல் என்னை விழுங்கி இருக்கு, அப்படிப்பட்ட என்னை எடுத்தவனே, அந்த சம்சார கடலில் இருந்து எடுத்தவனே. நீலக்கடல் கடைந்தாய், பிராட்டியை லபிக்கைக்காக கடலை கடைந்தவனே, திரிவிராட்டியாரை பெற வேண்டும் என்பதற்காக கடலை கடைந்தவன். திரிவிராட்டியார் எப்பொழுதும் அவனுடையதான் இருக்கா, தெரியாமல் தான் இருக்கா, ஆனா ஒரு லீலையாக அவளை பெற வேண்டும் என்பதற்காக கடலை கடைந்தவன். நீலக்கடல் கடைகிறவனுடைய நிழலிட்டாலே அதல், இது ஒரு காரணம். ஏன் கடல் நீளமா இருக்கு, கருப்பா இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம். கடைகிறவனுடைய நிழலிட்டாலே, கடையக்கூடிய எம்பெருமான் அவனுடைய நிழல் விழுந்து விழுந்து அது நீளமா தெரியுது. ஏதோ ஒரு பாலே வச்சிருக்கோம், பக்கத்துல ஏதாவது ஒரு விளக்கு வச்சிருந்தோம்னா அந்த விளக்கு ஒளி இந்த பால்ல விழும். அதே போல ஜலமே இருக்கு, அங்கே ஏதாவது ஒரு விதவிதமான வண்ணங்களில் மின்சார விளக்கு போட்டிருந்தா அந்த ஜலமே அந்த வெளிச்சத்துல அந்த நிறத்தில் தெரியும். அதே போல என்று முதல் அர்த்தம் காட்டுறார். இல்லைன்னா ரெண்டாவது அர்த்தம் காட்டுறார், சகல ஔஷதிகளையும் புகடுகையால் வந்த நிற வேறுபாடாதல். எல்லா ஔஷதிகளும் அங்க இருக்கு, நிறைய விதவிதமான செடிகள் எல்லாம், மூலிகை மருந்துகள் எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனாலே வந்த நிற வேறுபாடு, அதனாலே ஏற்பட்ட நிற மாற்றம். நிறத்தாலே நீல ரத்னத்தை சொல்லிற்றாய், தத் பிரச்சுரமான ரத்னாகரம் எண்ணுதல். நிறத்தாலே அங்க இருக்கக்கூடிய நீல நிறம் இன்னொரு அர்த்தம், இது மூணாவது அர்த்தம் காட்டுற. நிறத்தாலே நீல ரத்னத்தை சொல்லிற்றாய், நிறைய நீல ரத்னம் இருக்கு அந்த கடலுக்குள்ள, அப்படி இருக்கிறதுனால அது நீளமா தெரியறது, ரத்னம் நிறைய இருக்கிறதுனால அது நீளமாவே தெரியறதுங்கிறார். அப்படிப்பட்ட தத் பிரச்சுரமான ரத்னாகரம் எண்ணுதல். தத் பிரச்சுரமான அந்த ரத்னங்கள் நிறைய இருக்கக்கூடிய ரத்னாகரம், கடல்னாலே ரத்னாகரம்னு சொல்லுவார்கள். கடலுக்கு ரத்னாகரம்னு ஒரு பேர், ரத்னத்தை இருப்பிடமாக கொண்டது என்று சொல்லுவார்கள். அப்படி மூணு அர்த்தம் காட்டு.
உன்னை பெற்றினி போக்குவனும். ஸ்ரீ பூமி பிராட்டியை லபிக்கைக்கு பண்ணின வியாபாரத்தையும், பிராட்டியை லபிக்கைக்கு பண்ணின வியாபாரத்தையும் என்னை பெருகைக்காக பண்ணி, நீ பூமி பிராட்டிக்கு பண்ணின வியாபாரத்தையும் பெரிய பிராட்டியை லபிக்கைக்காக பண்ணின வியாபாரம்னா செயல், அவர்களை பெறுவதற்காக பண்ணின செயல்களை எல்லாம் அதே போல என்னை பெருகைக்காகவும் நீ பண்ணியிருக்கிறாய். அப்படி பண்ணி என்னை கிட்ட பெற்ற பின்பு என்னை நீ அடைந்து விட்டாய். அப்படி பெற்ற பின்பு உன்னை போக விடுவேனோ, உன்னை என்னை விட்டு நான் போவதற்கு அனுமதிப்பேனா? மாட்டேன். நீ கிருஷி பண்ணின பலத்திலே அன்வயித்து நான் கைப்பட்ட சம்பத்தை விட க்ஷமனோ. நீ கிருஷி பண்ணின பலம், நீ முயற்சி பண்ணி ஒரு பலனை என்னை பெற்றிருக்கிறாய். அப்படி அன்வயித்தன், அந்த பலத்திலே அன்வயித்தனான். உனக்கு கிடைச்சிருக்கு, எது கிடைச்சிருக்கு? நான் தான் கிடைச்சிருக்கேன். அதிலே அன்வயித்திருக்கேன். நான் கிடைச்சேன்னா நான் அன்வயித்திருக்கிறேன், அதில் ஈடுபட்டிருக்கேன். அப்படிப்பட்ட நான் கைப்பட்ட சம்பத்தை, எனக்கு கிடைச்ச செல்வம் நீதான், அந்த செல்வத்தை விட க்ஷமனும், அதை விட எனக்கு எங்கேயாவது சக்தி இருக்கா? கிடையாது என்று சொல்லுகிறார். இது ஏழாம் பாசனம். கோலமலர் பாவை கண்பாகி என்னன்பேயோ நீலவரை 2 பிறகவி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோ. அடுத்தது எட்டாம் பாசனம். பெத்தினி போக்குவனோ உன்னை என் தனிப்பேருவிரை உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் முற்றையும் மூவுலகம் பெருந்தூராய் தூத்தில் புக்கு முற்ற கரந்தொழித்தாய் என் முதல் தனி வித்தேயோ. எனக்கு எல்லா விதத்திலையும் நீ காரணமாக இருக்கிறாய் என்று காட்டுகிறார். அனந்தரம் துரவகமனாம்படி சர்வாந்தராத்மாவாய் எனக்கு தாரகனான உன்னை பெற்று வைத்து கைவிடுவேனோ என்கிறார். இந்த பாசகத்திலையும் அதே தான் சொல்றார். உன்னை பெற்ற பிறகு நான் எங்கேயாவது விடுவேனா? உன்னை விடவே மாட்டேன், உன்னை என்னிடத்திலிருந்து விலகுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். துரவகமனாம்படி, துரவகமனம்னா ரொம்ப பெறுதற்கு அரியவர், அப்படிப்பட்டவனாம்படி சர்வ அந்தராத்மாவாய், எல்லாருக்கும் அந்தராத்மாவாய் இருக்கார், உள்ள இருந்து கொண்டே பெறுவதற்கு அரிதான இருக்கிறார். கீழே இருக்கும் செல்வம், நமக்கு தெரியாம இருக்கும். அதே போல நமக்குள்ளே இருக்கான், ஆனா தெரிய முடியும், நமக்கு அவனை பெற முடியவில்லை, அடைய முடியவில்லை. அப்படி அந்தராத்மா சர்வாந்தராத்மாவாய் எனக்கு தாரகனான உன்னை, அந்தராத்மாவா இருக்க தரிக்கிறாய், என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பெற்று வைத்து, உன்னை அடைந்து வைத்து கைவிடுவேனோ, உன்னை எங்கேயாவது விடுவேனோ என்கிறார். உற்ற இருவினையாய், இந்த இடத்துலயும் கிரந்த பாதம் ஏற்பட்டிருக்கின்றதுன்னு கீழே குறிப்பு போட்டிருக்கார். இங்கேயும் ஏதோ கொஞ்சம் அந்த 2-3 வார்த்தைகள் தெரியல போல இருக்கு. உற்ற, உற்றனா வியாபித்தன்னு அர்த்தம் ஒரு விதத்துல. இருவினையாய், இரண்டு வகைப்பட்ட புண்ணிய பாப கர்மங்களுக்கு நிர்வாகனாய், பெருமான் எல்லாவற்றையும் நிர்வகிப்பவனாக இருக்கிறான்கிறத முதல்ல விளக்குறார். இருவினையாய், புண்ணியம் பாபம், 2 வகைப்பட்ட புண்ணிய பாப ரூப கர்மங்களுக்கு. 2 வகைப்பட்ட கர்மங்கள் எப்படி இருக்கு? புண்ணிய பாப ரூபமா இருக்கு. அப்படிப்பட்ட கர்மங்களுக்கு நிர்வாகனாய், அதை நடத்துபவனாய். உயிராய், கர்மவசியனான ஆத்மாவுக்கு நியந்தாவாய், கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய, புண்ணிய பாபங்களே சொன்னார், அந்த கர்மத்துக்கு வசப்பட்டிருப்பவன் யாரு? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு நியந்தாவாய். அவையாய், பயனாய் அவையாய், அந்த கர்மங்களால் உண்டான சுக துக்கங்களுக்கு பிரதாதாவாய் கொண்டு, அவையாய் பயனாய்கிறார். அந்தந்த பலன்களை கொடுப்பவன், எந்த புண்ணியமா இருந்தாலும் பாபமா இருந்தாலும் அதுக்கு பலனை கொடுப்பவன் பகவான் தானே, அதுதான் பிரதாத்தாங்கிறார், அதை கொடுப்பவனாக இருக்கிறான். இம்மூவுலகும், இந்த ஜெகத்திரயம், இந்த 3 லோகங்கள், மேல் லோகம், நடுலோகம், கீழ் லோகம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜெகத்திரயம் முற்ற எல்லாம் ஆகிற பெருந்தூராய், பெரிய தூற்றை பிரகாரமாக உடையாய். தூரன்னா புதர். இது எப்படி இந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்கு? ஒரு புதரை போல இருக்கு. அதுக்குள்ள மாட்டின்றா வெளியிலே வர முடியாதுன்னு அர்த்தம். அப்படி இதை எல்லாவற்றையும் பிரகாரமாக உடையவனாய். தூற்றில் புக்கு, கர்ம நிபந்தனமாக பிரவேசித்தார்க்கு புறப்பட வழியில்லாத பெருந்தூற்றிலே, கர்ம நிபந்தனமாக, அதாவது கர்மத்தின் காரணமாக பிரவேசித்தார்க்கு, அதுக்குள்ளே புகுந்தவர்களுக்கு புறப்பட வழி இல்லாத, அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. அப்படிப்பட்ட பெருந்தூற்றிலே
ஸ்வசங்கல்பத்தாலே சுதந்திரனாய் பிரவேசித்து தூற்றில் புக்குங்கிற அதை எம்பெருமான் இதுக்குள்ள புகுந்திருக்கான். இந்த உலகத்துக்குள்ளே அவனும் புகுந்திருக்கிறான். கர்மத்தினாலே புகுந்தவர்கள் வெளியிலே போக முடியாது அவர்களாலே. ஆனா அவன் எப்படி போகிறான்? சங்கல்பத்தாலே சுதந்திரனாய், தன்னுடைய சங்கல்பத்தினாலே இதுக்குள்ளே போகணுங்கிற அந்த இச்சையினாலே சுதந்திரனாய், யாருக்கும் கட்டுப்படாதவனாய் பிரவேசித்து முற்ற கறந்து, அதுக்கு மேல எல்லாத்துக்குள்ளேயும் மறைந்திருக்கிறான். ஒரு பிரகாரத்தாலும் அறிய ஒண்ணாதபடி, எந்த விதத்திலையும் அவனை பார்த்தா இருக்கான்னு சொல்லவே முடியாது. அப்படி தெரியாதபடிக்கு ஒளித்தாய், சூக்ஷ்ம பூதனாய் கொண்டு மறைந்து நிற்குமவனாய். சூக்ஷ்ம பூதன், ரொம்ப நுண்ணியவனாக, யாராலையும் பார்க்க முடியாதவனாக மறைந்து இருப்பவன். அப்படி நிற்குமவனாய் எனக்கு உன்னை கிட்டுகைக்கு முதல் தனிவித்தேயோ, பிரதம சுக்கிருத்தமான அத்விதீய காரணமானவனே. அத்விதீய காரணம் தனி வித்துங்கிற, தனி வித்து தான் அத்விதீயமான காரணம். முதல்ங்கிறதுனால பிரதம சுக்கிருத்துங்கிற, நான் உன்னை அடையணும்னா என்னிடத்துல ஏதாவது ஒரு நன்மை கொஞ்சமாவது இருக்கணுமே, அந்த நன்மை நீ தாங்கிற, உன்னாலே தான் உன்னை நான் பெற்றேன். அப்படி பிரதம சுக்கிருத்தான தனித்துவம் வாய்ந்த காரணம், அத்விதீய காரணமானவனே, உன்னை உனக்கு நிருபமாய் அபரிச்சின்னமான பிராணபூதனாய் இருக்கிற உன்னை எனக்கு நிருப்பமாய் இருக்கு. அதாவது ஒப்பற்றவனாய், உபமம்னா ஒரு உபமானம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஒப்பற்றவனாய் அபரிச்சின்னமான அளவுக்கு அப்பாற்பட்ட பிராணபூதனாய் இருக்கிற உன்னை, எனக்கு உயிராக இருக்கக்கூடிய நீ, அப்படி உன்னை பெற்று கைப்புகுற பெற்று வைத்து இனி உன்னை விடில் முடியும்படியான அவஸ்தை பிறந்த பின்பு, இதுதான் கடைசி இனி. இனி 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 என்று 20 கால்னு பார்த்திருக்கோம். ஆச்சாரியத்துல ஆழ்வார் 20 தடவை சொல்றாங்க இனி இனி இனின்னு. இனிமேல என்ன வச்சுக்க, என்ன எப்படியாவது அழைத்து கொண்டு போ, இனிமேல என்னை இங்க வைக்காதேன்னு இனி இனின்னு சொல்றார். அப்படி இது கடைசி இனி. உன்னை விடில் முடியும்படியான அவஸ்தை பிறந்த பின்பு போக்குவனோ, விட விறகுண்டோ, உன்னை விடுவதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஓ என்கிற அசை விடில் செய்வதன் என்கிற விஷாதத்தை காட்டுகிறது. ஓ என்கிற அசை, அசையது, அது என்ன சொல்றது? விடில் செய்வதன், ஒருவேளை விட்டுட்டேன்னா என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு பயம், அந்த விஷாதம், அந்த துக்கம், அதை காட்டுகிறது என்று இந்த பாசுரம். எட்டாம் பாட்டு ஈடு வியாக்கியானம். அத்தியந்த துர்ஞேயனான உன்னை பெற்று வைத்து இனி விட உபாயம் இல்லை என்கிறார். அத்தியந்த துர்ஞேயன், மிக மிக துர்ஞேயன், ஞேயன்னா புரிந்து கொள்ள முடியாதவன், மிக மிக புரிந்து கொள்ள முடியாதவன். அப்படிப்பட்ட உன்னை பெற்று வைத்து, எப்படியோ உன்னை பெற்றுட்டேன், அப்படி பெற்று வைத்து இனி விட உபாயம் இல்லை, இனி உன்னை விடுவதற்கு என்னிடத்துல எந்த வழியும் இல்லை என்கிறார். பெற்று நீ போக்குவனோ உன்னை. ஒரு அச்சின்னா காசாய் பொய்த்தாகில் போகிறது என்று இருக்கிறேனோ. ஒரு அச்சில்லாத காசுன்னா முதிரை இல்லாத காசு. அந்த காலத்துல முதிரை இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. முதிரை இல்லாத காசா இருந்தா என்ன பண்ண முடியாது, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண போறோம், முதிரை இல்லாத காசா இருந்தா அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். அப்படி போய்த்தாகில் போகிறது என்று இருக்கிறேனோ, அது போனா போட்டோம் அப்படின்னு இருக்க போகிறேனா? இருக்க மாட்டேன். அத்தியந்த விசஜாத்தியனாய் இருந்த எனக்கு மிகவும் தாரகனான உன்னை பெற்று வைத்து இனி விடுவேனோ. பெற்றினி போக்குவனோங்கிற, அப்படி தான் தான் அதை பெற்று உன்னை போக்கு வேணுங்கிற, தான் எப்படிப்பட்டவங்க சொல்லும் பொழுது அத்தியந்த விசஜாத்தியனாய் இருந்த எனக்கு. ஆழ்வாரே அத்தியந்த விசஜாத்தியனான, இவ்வளவு நிலைக்கு யாருமே வந்தது இல்லையே. எம்பெருமானாலே மயர்வர மதில் உள்ள பெற்று இப்படி பரபக்தி பரஞானம் பரம்பக்திங்கிற இந்த நிலையெல்லாம் பொறுமையா படிப்படியா அனுபவித்து கடைசியிலே எப்படி எம்பெருமானை பிரிந்தா உயிரை தரிக்க முடியாதுன்னு சொல்ல அளவுக்கு அத்தியந்த விசஜாத்தியன், யாருமே ஆழ்வார போல இருந்ததில்லை. அப்படி தனித்துவமாக விசஜாத்தியன்னா இதை போல ஒருத்தர் இருந்ததே இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு இருக்காரே. அப்படிப்பட்ட எனக்கு மிகவும் தாரகனான உன்னை, நீ எப்படி இருக்கா? மிக மிக தாரகனா, என்ன தரிப்பவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பெற்று வைத்து இனி விடுவேனோ, இனி விடுவேனோ. உன்னை நீ அறியாயோ, உனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாதா? ஏன் நான் உன்னை விட போறேன்? இவ்வளவு பெருமை வாய்ந்தவன் உன்னை போய் யாராவது விடுவாளா என்று உன்னைங்கிறதுக்கு அர்த்தம். என் தனி பேருயிரை, நீ எப்படிப்பட்டவனா இருக்க? எனக்கு தனி பேருயிராக இருக்கிறாய். உபமான ரஹிதனாய் விபுவாய்
எனக்கு தாரகனாய் இருக்கிறவனை, உபமான ரஹிதன், ஒரு உப்பு சொல்லவே முடியாது, விபுவாய் எல்லா இடமும் வியாபித்திருப்பவன், எனக்கு தாரகனாய் என்னை தாங்கிக் கொண்டிருப்பவனாக இருப்பவன், அப்படிப்பட்ட அவனை வரில் புகழேன் கெடில் தேடேன் என்றிருக்கிற ஆத்மாவின் அளவோ, ஆத்மாவினுடைய அளவு எப்படி இருக்கு? வரில் புகழேன் வந்ததுன்னா வச்சுப்பேன், கெடில் தேடேன் வரலன்னா தேட மாட்டேன் அப்படின்னு ஆத்மா விஷயத்தை விட்டுடலாம். ஏன்னா ஆத்மா நுண்ணியது. ஆனா எம்பெருமான் எப்படி இருக்கான்? மிக பெரியவனாக இருக்கிறானே, அப்படிப்பட்ட அவனை அப்படியெல்லாம் விட முடியாது. வரில் புகழேன் கெடில் தேடேன்னு விட முடியாது என்று சொல்லுகிறார். உன்னை என்கிறதை உபாதிக்கிறது மேல். உன்னைங்கிறத மேலே பாசுரத்தில் சொல்லுகிறார். அந்த உன்னைங்கிறது எப்படிப்பட்ட உன்னை என்பதை மேலே சொல்லுகிறார். உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரேயோ என்கிறபடியே எம்பெருமான் எப்படி இருக்கான்? உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிராக இருக்கான். ஒரே அந்தராத்மாவாக எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரேயோ. இது தேவிமாராவார் பதிகத்துல முதல் பதிகத்திலே 5ஆம் பாசுரம். ஆறுயிரேயோ என்று அந்த பாசுரத்துல உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரேயோ என்கிறபடியே சர்வாத்மாவான உன்னை, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய உன்னை பெற்றினி போக்குவனோ என்கிறது இதர லாபங்களில் வியாவிருத்தி. பெற்றினி போக்குவனோன்னு சொல்றது இதர லாபங்களில் வியாவிருத்தி. மத்ததெல்லாம் லாபம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதெல்லாம் விட்டாலும் விடலாம். ஆனா எம்பெருமான் கிடைத்தானா விடவே முடியாது. இது கிடைக்காத அலபிய லாபம்னு சொல்லுவார்கள். அதை போல கிடைக்காது கிடைச்சிருக்கு. அதை பெற்றினி போக்குவனோ என்கிறது இதர லாபங்களில் வியாவிருத்தி. என் தனிப்பேரிவிரை என்கிறது தம்மில் வியாவிருத்தி. அதாவது வேற ஏதாவது கிடைச்சதுன்னா அதை விட பெரியது எம்பெருமான் அப்படிங்கிறது பெத்தினி போக்குவேணும்னு சொல்றதுனால அது தெரியுது. உன்னை பற்றி இனி நான் போக்குவேணும் என்பது தெரியுது. என் தனிப்பேருகிறேன்னு சொல்றதுனால என்னில் வியாபாரத்தி, என்னுடைய ஆத்மாவே எனக்கு கிடைச்சதுன்னா அது சின்ன உயிர், ஆனா இவன் பேருயிர். அப்போ என்னை காட்டிலும் இவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத என் தனிப்பேருயிரை என்பதிலே தம்மில் வியாபாரத்திங்கிறார். ஆத்மாவை விட மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறது என் தனிப்பேருயிர்னு சொல்றது. பெற்றினி போக்கணுங்கிறது இதர பிரயோஜனங்கள், ஐஸ்வர்யத்தை வச்சுக்கலாம். அதை விட எம்பெருமானை பெற்றது பெரிய விஷயம்னு சொல்றது. அப்படி என் தனிப்பேருவிரை என்கிறது தம்மில் வியாபாரத்தி. உற்ற இருவினையாய், உற்ற இருவினைன்னா நமக்கு என்று ஏற்பட்டு இருக்கக்கூடியது. உன்னை ஒழிய வேறு சில கர்மங்களை சுதந்திரமாக நினைத்திருந்தேன் ஆகிலன்றோ உன்னை விடலாவது. அதாவது உன்னை தவிர இந்த கர்மங்கள் என்று ஏதாவது உன்னை நான் தனியாக நினைத்திருந்தேன் என்றால் அப்ப உன்னை விட்டுட்டு அதை பத்தலாம். ஆனா எல்லாமே உன்னுடைய அதீனத்துல இருக்கு. அதனால்தான் இங்க உன்னை ஒழிய வேறு சில கர்மங்களை, வேறு ஏதாவது ஒரு கர்மம், நான் ஏதோ நல்ல காரியத்தை பண்ணி உன்னை அடையலாம் என்று இருந்தால் அப்பொழுது சுதந்திரமாக நினைத்திருந்தேன் ஆகில் என்றோ, அதை சுதந்திரமாக நினைத்திருந்தேன் என்றால் உன்னை விடலாம். அப்போ உன்னை விடலாம், அதை பிடிச்சுக்கலாம். ஆனா எல்லாமே உன்னுடைய அதீனத்துல இருக்கே, அதை சொல்லுகிறார். ஆத்மாவை பற்றி விடாதே கிடைக்கிற புண்ணிய பாப ரூப கர்மங்களுக்கு நிர்வாகனாய். இந்த கர்மங்கள் எல்லாம் ஆத்மாவை பிடிச்சு கொண்டு விடாம இருக்கு. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய பாப கர்மங்களுக்கு நிர்வாகனாக, அதை நடத்துபவனாக யார் இருக்கான்? எம்பெருமான் தானே இருக்கான். அதை சொல்லுகிறார். அதனால்தான் இங்கே உற்ற இருவினையா, எல்லாமே இந்த சாமானாதிகரண்யம். இது முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரும். இந்த பதிகம் முழுக்க சாமானாதிகரண்யம். எல்லா இடத்துலயும் நீன்னு எல்லாத்தையும் சொல்ற. கர்மத்தையும் நீங்கிறார், மூலகர்மத்தையும் நீங்கிறார், ஆத்மாவையும் நீங்கிறார், எல்லாத்தையும் நீன்னு சொல்லிட்டு வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் காரண காரிய பாவம், இல்ல சரீரி பாவம். ஒவ்வொரு பாவத்திலே வந்து முக்கியமா காரண காரிய பாவம். நான் அதுதான் முதல்ல நடுவே காட்டினது. காரண காரிய பாவத்தினால சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல எம்பெருமானுடைய அதீனத்தில் இருக்கிறதுனால அந்த பாவத்தை சொல்லுகிறது. உயிராய், அதுக்கு மேல எம்பெருமானே உயிராய் இருக்காங்க. அதே சொல்ற மேலே அனுஷ்டாதா தான் உன் அதீனம் அன்று ஆகிலன்றோ உன்னை விடலாவது. சரி, ஒருவேளை அனுஷ்டாதா இந்த கர்மத்தை பண்ணுபவன் அவன் சுதந்திரனா இருந்தா உன்னை விட்டுடலாம். அதாவது அனுஷ்டாதா தன்னைத்தான் சொல்லிக்கிறாரு. நான் சுதந்திரனா இருந்தா உன்னை விட்டுடலாம், ஏன்னா எனக்கே சுவாதந்திரம் இருக்கு, நானே என்னுடைய காரியத்தை பார்த்துக்கலாம்ட்டு. ஆனா அதுவும் நீயாகவே இருக்கிய, உயிராய்னா நீயும் ஆத்மாவாகவே இருக்கிறாய்னு அர்த்தம். அப்படி அனுஷ்டாத்தா தான் உன் அதீனம் அன்றாகில் என்றோ. அனுஷ்டாத்தானா இந்த கர்மத்தை பண்ணுபவன் உன்னுடைய அதீனத்திலே இல்லை என்றால் உன்னை விடலாம். ஆனா அதுவும் விட முடியாது. அனுஷ்டாத்தாவான ஆத்மாவுக்கு நிர்வாகனாய். இப்போ நிர்வாகன் நிர்வாகியம் என்ற பந்தம். எம்பெருமான் நடத்துபவன்,
இந்த ஆத்மா நடத்தப்படுவது, கட்டுப்படுத்தப்படுவதுங்கிற அந்த பந்தம். அப்படி எல்லாமே சாமானாதிகரண்யம் தான் இங்க. அதுக்கு மேல பயனாய் அவையாய் கர்ம பலம் உன்னை ஒழிய சித்திக்கும் என்று இருந்தேன் ஆகிலன்றோ விடலாவது. ஒருவேளை இப்படி இருக்கலாம், கர்ம பலம், கர்மத்தினுடைய பலம் உன்னை ஒழிய சித்திக்கும், நீ இல்லாமலே அந்த கர்மத்தினுடைய பலம் எனக்கு கிடைச்சிடும் என்று இருந்தால் உன்னை விடலாம். ஆனா அதுவும் இல்லையே, எல்லாமே இங்க இல்லை இல்லைங்கிறார். இந்த காரணத்தினாலெல்லாம் நான் உன்னை விட முடியாது என்று சொல்லுகிறார் கடைசியில. அப்படி கர்ம பலம் உன்னை ஒழிய சித்திக்கும் என்று இருந்தேன் ஆகிலன்றோ விடலாவது. அக்கர்ம பலத்துக்கு நிர்வாகனாய், அந்த கர்மத்தினுடைய பலன்களுக்கும் நீதான் நிர்வாகன். முற்ற இம்மூவுலகும் பெருந்தூராய் இவை எல்லாம் ஆகிற திரைலோக்கியம் என்கிற தூற்றை உண்டாக்கி தியாஜ்யமான சம்சாரம்தான் உன்னை ஒழிய வேறென்று நினைத்திருந்தேன் ஆகில் அன்றோ விடலாவது. இந்த முற்ற இம்மூவுலகம் பெருந்தூராய், திரும்ப இங்கேயும் ஆய்ங்கிற, எல்லாமாய் நீயா இருக்காய் அப்படின்னா அர்த்தம், எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. தியாஜ்யமான சம்சாரம் தான், இந்த சம்சாரம் தியாஜ்யமானது, கைவிட வேண்டியது. அது உன்னை ஒழிய வேறு என்று நினைத்திருந்தேன் ஆகிலன்றோ, இந்த சம்சாரம் உன்னை விட தனியா இருக்கிறது என்று நினைத்திருந்தேன் என்றால் உன்னை விட்டுட்டு சம்சாரத்தை பிடிச்சுக்கலாம், அதுவும் பண்ண முடியாது. பெருந்தூர் என்கிறது சம்சாரம் புக்கவிடமும் போந்தவிடமும் தெரிய போகாதே இருக்கும் என்று. ஏன் இங்கே ஆழ்வார் இந்த சம்சாரத்தை பெருந்தூர்னு சொல்றாருன்னா, பெரிய புதர், பெரிய புதர், அதுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டோம்னா எங்கேருந்து உள்ள வந்தோம் எங்கேருந்து வெளில வந்தோம்னே தெரியாது, அப்படிப்பட்ட சம்சாரம்ங்கிறார். இந்த இடங்கள்ல சில இடங்கள்லாம் ஒரு பாத்தி மாதிரி கட்டி கட்டி விட்டுருப்பா, அதுக்குள்ள உள்ள புகுந்து 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 அந்த பக்கத்துக்கு இப்படி போய் அந்த பக்கம் வெளியில வந்துட்டா அதுக்கு பரிசு. அதை போல இங்கே போக முடியுமான்னா உள்ளே போனா வெளியில வரவே முடியாது, சுத்திண்டே இருக்க வேண்டிதான். அப்படி இந்த சம்சாரம் எப்படி இருக்கு, பெருந்தூர் என்கிறது சம்சாரம் புக்கவிடமும் போந்தவிடமும் தெரிய போகாதே இருக்கும் என்று. இதுக்குள்ள எப்படி வந்தோம், இதுல இருந்து எங்கேருந்து போறோம் எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும் என்றுதான் பெருந்தூர் என்று சொல்லுகிறார். அதாவது துர்ஞேய சுவாவமாய் இருக்கை, துர்ஞேயம்னா தெரிந்து கொள்ள முடியாதா இருக்கு, அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையதாக சம்சாரமே இருக்குங்கிற. தூராய் சம்சாரத்தை உண்டாக்கி, தூராய்னா என்ன அர்த்தம், சம்சாரமாகி அப்படின்னா, சம்சாரமாகினா சம்சாரத்தை உண்டாக்கின்னு அர்த்தம். ஏன்னா அவனே ஆகிறான்னா தன்னுடைய சூக்ஷ்மமான சிதஜித் வஸ்துக்களை ஸ்தூலமாக மாத்துகிறான். அப்போ அதுதானே படைப்புங்கள், அதுதானே உண்டாக்குறது. அதனால சம்சாரத்தை உண்டாக்கின்னு நம்மளை காட்டுறார். அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். தூர் ஆயின்னு இருக்கு, தூரு ஆயின்னு இருக்கு, அதை நம்மள எப்படி விளக்குறார், சம்சாரத்தை உண்டாக்கிங்கிறார். உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும், எம்பெருமான் பகுஸ்யாம்னு சொல்றான், தன்னுடைய சரீரத்தையே மாத்திக்கிறான், அதுதான் படைப்புன்னு சொல்லப்படுறது. அப்படியே தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த எந்த நோக்கத்திலே சம்சாரத்தை உண்டாக்கின்னு சொல்லியிருக்காருங்கிறது புரிஞ்சிடும். தூற்றில் புக்கு, இதனுள்ளே புக், அதை படைத்து அதுக்குள்ளே பெருமான் புகுகிறான், இதனுள்ளே புக்கு. முற்ற கறந்து நீ வியாபியாத ஒரு இடம் உண்டாகிலன்றோ விடலாவது. நீ வியாபிக்காத ஒரு இடம் இருந்ததுன்னா அதை போய் நான் பிடிச்சுக்கலாம், ஆனா அதுவும் இல்லையே, எல்லா இடமும் வியாபித்திருக்கிறாய். எல்லா முற்ற கறந்து முழுக்க புகுந்து எல்லா இடமும் வியாபித்து ஒளித்தாய். சரி புகுந்தாய், அங்க இருக்கேங்கிறதையாவது காட்டலாமே வெளியில, அதுவும் பண்ண மாட்டாய். உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எம் ஆத்மான வேத, எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ்ய பிருத்திவி சரீரம் பிருத்திவீன வேத. அவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கான், ஆனா ஆத்மாவுக்கு அது தெரியல. பூமிக்குள்ள இருக்கான், பூமிக்கு அது தெரியல. அப்படி தன்னை ஒளித்தான், ஒளித்தான மறைத்து கொண்டான் என்கிறபடியே, எம் ஆத்மான வேத என்கிறபடியே வியாபியங்கள் அறியாதபடி நின்றாய். நீ எதுக்குள்ளே புகுந்திருக்காயோ அதுக்கு தெரியாதபடி நீ நினைக்கிறாய். இப்ப நமக்குள்ளதான் இருக்கான், நமக்கு அப்படியே பார்த்தா தெரிஞ்சிடறாதானே, தெரியலையே. சாஸ்திரம் மூலமா தான் நமக்கு தெரியறதே தவிர நமக்கு அந்த உணர்வு ஏற்பட்டதா, ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் அதை போல உணர்வு ஏற்படுகிறது. அதனால பொதுவாக யாருக்கும் அந்த வியாபியங்களாக இருக்கக்கூடிய வியாபியங்கள்னா வியாபிக்கப்பட்ட பதார்த்தங்கள், அவைகள் அறியாதபடி நின்றாய். கண்ணுக்கு விஷயமானாயாகில் பிழையணும். ஒருவேளை நீ கண்ணுக்கு விஷயம் ஆயிட்டேன்னா அப்ப நான் பிழைச்சிடலாம், ஆனா அதுவும் ஆக மாட்டேங்கிறியே, கண்ணுக்கு தெரியாம இருக்கியே. கண்ணுக்கு தெரிஞ்சேன்னா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதான், அதுவும் சொல்ல முடியலையே என்னால. கண்ணுக்கு விஷயமானாயாகில் பிழையணும், பிழையணும்னா உன்னிடத்திலேயும் தப்பிப்பேணும்னு அர்த்தம். என் முதல் தனிவித்தேயோ, அல்லாதாருக்கு வெளியிடாதே இருந்து எனக்கு வெளியிட்டவனே. என் முதல் தனிவித்தேங்கிற, முதல் தனிவித்தாக இருக்கிறாய், ஆனா அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தல, எனக்கு தான் தெரியப்படுத்தினாய். அப்படி எனக்கு வெளியிட்டவனே. முதல் தனிவித்தேயோ, நான் ஓரடி வர நின்றேனாகில் ஆறி இருக்கலாய்த்திரே.
எனக்கு பிரதம சுகிருதம் ஆனவனே. நான் ஓரடி வரன் என்றேன் ஆகில் ஆறி இருக்கலாய்த்திரே. நான் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா கூட பொறுத்து இருக்கலாம். ஆனா அந்த ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்கல, நீதான் எடுத்து வச்ச. பிரதம சுகிருத்தா நீதான் இருந்தாய். இப்படி எல்லா விதத்திலும் எனக்கு நீ நன்மை பண்ணின பிறகு நான் எப்படி உன்னை விட முடியும் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் கேட்கிறார். இது 8ஆம் பாசுரம். பெற்றினை போக்குவனோ உன்னையன் தனி பேருயிரை உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் முற்றையும் மூவுலகம் பெருந்தூராய் தூற்றில் புக்கு முற்ற கரந்தொழித்தாய் என் முதல் தனிவித்தேயோ. கடைசியாக 9ஆம் பாசுரம் இன்றைய தினம். முதல் தனி வித்தேயோ முழு மூலக ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை என நான் வந்து கூடுவன் நான். முதல் தனி அங்குமெங்கும் முழு முற்றுறு வாழ் பாழாய் முதல் தனி சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவிலியோ என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகான அர்த்தம். கொஞ்சம் பெரிய வியாக்கியானம். எதனால பெரிய வியாக்கியானம் ஆயிடுதுன்னா, இந்த பாசுரம் நம்மளே 2 தடவை இந்த பாசுரத்துக்கு விளக்கம் அருளுகிறார். முதல்ல ஒரு தடவை சொல்லிடுறார், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வரார், கொஞ்சம் காலதாமதமா வந்திருக்கார், அவருக்காக திரும்ப சொல்றார். இந்த இது போல 2-3 இடங்கள்ல காட்டப்படுறது. பூர்வாச்சாரியர்கள் எவ்வளவு கருணையோட இருந்திருக்கான்னு பார்க்கணும். சில சமயம் ஏதோ ஒரு காரணத்தால காலதாமதமா வர்றார், ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவரா இருக்கலாம், இவர் இழந்துடக்கூடாதுங்கிறதுனால திரும்ப அதை அப்படியே எடுத்து சொல்லியிருக்கா. அதை ஈடுபடுத்தியும் வச்சிருப்பா. அப்படியே இவர் 2 தடவை சொன்னா 2 தடவை ஈடுபடுத்தி வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். என்னதான் நாம ஒரு தடவை ஒரு விஷயத்தை விளக்கினோம்னாலும் ஏதோ 2 வார்த்தைகளாவது மாறும் இல்லையா? ஆத்மான்னு சொல்ற இடத்துல உயிர்னு சொல்லியிருப்போம், தேகம்னு சொல்ற இடத்துல சரீரம்னு சொல்லியிருப்போம், ஏதோ ஒண்ணு மாறுமே. அந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் விட்டுடக்கூடாதுங்கிறதுனால அதையும் 2வது தடவை சொன்னா திரும்ப அதை ஏடுபடுத்தி வச்சிருப்பா. ஆனா 2வது தடவை சொல்லும் பொழுது பல இடங்கள்ல பார்க்கலாம், கொஞ்சம் அதிகப்படியான விளக்கங்களை சொல்லி புரிய வைப்பா. அது போல இந்த பாசனத்துல நடந்திருக்குங்கிறதுக்காக சொன்னேன். முதல் தனி வித்தேயோ முழு மூலக ஆதிக்கெல்லாம் என்று முதல்ல பதவுரை பார்க்கலாம். அனந்தரம் காரண காரிய உபய அவஸ்தமான சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும் பிரகாரித்வாதிகளாலே பிரதானனாய் தத் வியாவிருத்தமான விலக்ஷண ஸ்வரூப குணாதிகளை உடைய உன்னை என்று வந்து கிட்ட கடவேன் என்கிறார். எப்படி நான் என்னைக்கு வந்து உன்னை அடைய போகிறேன் என்று கடைசியா ஆழ்வார் கேட்கிறார். காரண காரிய உபய அவஸ்தமான, காரணாவஸ்தை காரியாவஸ்தை. காரணாவஸ்தைன்னா சூக்ஷ்மமா இருக்கிறது, காரியாவஸ்தைன்னா ஸ்தூலமா இருக்கிறது. இந்த 2 நிலைகளிலும் அவஸ்தமான சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும், எல்லா சேத்தனர்கள் எல்லா அச்சேதனம், இது 2மே எப்படி இருக்கும்? காரணாவஸ்தையிலும் இருக்கும், காரியாவஸ்தையில இருக்கும். காரணாவஸ்தையில சூக்ஷ்மமா இருக்கும், காரியாவஸ்தையில ஸ்தூலமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை இந்த பதிகத்துல நம்ம இதை பார்த்துருப்போம். ஏன்னா அங்கங்க ஒவ்வொரு பாசத்தையும் 2 இடம் கூட காட்டப்படுறது. பதவுரையில் ஒரு வாட்டி இருக்கும், வியாக்கியானத்துல ஒரு வாட்டி இருக்கும். காரணாவஸ்தைனா சூக்ஷ்மமா இருக்கிறது. எல்லா சேத்தனர்களும் ஒரே நிலையில ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா அச்சேதனமும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, மொத்தமும் மூலப்பிரகிருதியில அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரணாவஸ்தை. காரியாவஸ்தைங்கிறது இவர் ஒரு ஆத்மா இவர் ஒரு ஆத்மா இவர் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியுது. எதை வச்சு? தேகத்தை வச்சுதான். அப்படியும் நமக்கு ஆத்மா கண்ணுக்கு தெரிய போறது இல்லை. இந்த உடம்பு பேசுறதுனா இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கா, இந்த உடம்பு பேசுறதுனா இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கான்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியறதே. அதை தவிர கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் இருக்கு. இப்ப நாம இருக்கிறது காரியாவஸ்தை, இது காரியாவஸ்தை, இது ஸ்தூலமா இருக்கிறது. அப்படி காரண காரிய உபய அவஸ்தமான சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும் பிரகாரித்வாதிகளாலே அவன் பிரகாரியாக இருக்கிறான். முதலான தன்மைகள் பிரகாரியாக இருக்கிறான், சரீரியாக இருக்கிறான், இப்படி வச்சுக்கலாம் எல்லாமே. இப்படி பிரகாரித்வாதிகளாலே பிரதானனாய், அதனால் அவர் இருக்கிறதே முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான். பிரதானனாய் தத் வியாவிருத்தமான விலக்ஷண ஸ்வரூப குணாதிகளை உடைய. தத் வியாவிருத்தம்னா அந்த சகல சேத்தனா சேத்தன வியாவிருத்தம். தத்துங்கிறதுக்கு எல்லா சேத்தனம் எல்லா அச்சேத்தனம் வச்சுக்கணும் மொத்தமா. அவற்றிலிருந்து வேறுபட்ட விலக்ஷண ஸ்வரூப குணாதிகளை உடைய. விலட்சணமான ஸ்வரூபம் விலட்சணமான குணம் முதலானவைகள், ரூபம் விபூதி எல்லாம் வச்சுக்கணும். இவற்றை உடைய உன்னை, இப்படிப்பட்ட உன்னை என்று வந்து கிட்ட கடவேன், எப்பொழுது நான் உன்னை அடைய போகிறேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கேட்கிறார். முழு மூவுலக ஆதிக்கெல்லாம், இதுல நிறைய தனி தனின்னு வந்திருக்கும். முழு முழு வந்திருக்கு, முதல் முதல்னு வந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். முழு மூவுலக ஆதிக்கு எல்லாம் அவிகல்ப பூர்ணமான ஜெகத்ரயம் முதலான சமஸ்த வஸ்துக்களுக்கும். முழு மூ உலகு, முழுங்கிறது தான் அவிகல்ப பூர்ணமானங்கிற. அதாவது மொத்தமா எல்லாம்
ஒரு பிரிச்சே பார்க்க வேண்டாம். மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாம் அவிகல்ப பூர்ணமான உலகு ஜெகத்ரயம், 3 லோகங்கள் முதலான இது முதலான சமஸ்த வஸ்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்கள் ஜெகத்ரயம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ பதார்த்தங்கள்லாம் இருக்கேன், அது அப்படி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும், அது தவிர மூல பிரகிருதி எல்லா வஸ்துக்களுக்குமே முதல் பிரதானமான நிமித்த காரணமாய். இந்த நிமித்த காரணம்ங்கிறார். 3 விதமான காரணங்கள்: உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். உபாதான காரணம்னா மூலப்பொருள், அதான் சேத்தனா சேத்தனங்கள் தான் மூலப்பொருள். அதுதான் ஸ்தூலமா இருக்கு, சூக்ஷ்மமா இருக்கிறது ஸ்தூலமா மாறுறது. நிமித்த காரணம்னா ஒரு குயவனுக்கு தண்டம் சக்கரம்னா நிமித்தமா இருக்கு, அந்த குயவனுடைய எண்ணம் தான் நிமித்தமா இருக்கு. அவனுடைய குயவனுக்கு பானை பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு, அதுதான் நிமித்தமா இருக்கு. இங்கே எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பம் தான் இங்கே நிமித்தமாக இருக்கிறது. கடைசியில அதுக்கு உபகரணங்கள் வேணும், தண்டம் சக்கரம் தான் வேணும். அதை போல எம்பெருமானுடைய ஞானம் சக்தி எல்லாம் உபகரணங்களா இருக்கு. ஆக 3 விதமான திரிவித காரணமும் பகவானே தான். பகவானுடைய சரீரம், பகவானுடைய சங்கல்பம், பகவானுடைய ஞானம், பகவானுடைய சக்திங்கிறதுனால அவனையும் இதையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால எல்லாமே பகவான்னு சொல்லப்படுறது. அப்படி முதல் பிரதானமான நிமித்த காரணமாய், தனி வித்தேயோ சககாரிய நிரபேட்சமாய், அத்விதீய காரணமான உபாதானமாய். வித்துங்கிறதுனால விதை தான் உபாதானம், மூலப்பொருள். விதை தான் செடியா மாறுறது. அதே போல இங்கே பகவான் தான் வித்தாக இருக்கிறான். சககாரி நிரபேட்சமாய், வேறு சககாரி உதவி பண்ணுவதை எதையும் எதிர்பார்க்காமல் அத்விதீய காரணமான தனித்துவம் வாய்ந்த காரணமான உபாதானம், அப்படிப்பட்ட உபாதானமாக எம்பெருமான் இருக்கான். அங்கும் இங்கும் காரியபூத்தமான ஜகத்தில் அங்கும் இங்குங்கிறார். அண்டாத்து பகிர்பூத்தமாயும் அந்தர்கதமாயும் இருக்கிற. அண்டத்துக்கு வெளியிலேயே சில பதார்த்தங்கள் இருக்கு, அண்டத்துக்கு உள்ளேயும் சில பதார்த்தங்கள் இருக்கு. அண்டத்துக்கு வெளியில ஆவரணங்கள் இருக்கு, அண்டத்துக்குள்ள தேவ மனுஷ திரியக்கு ஸ்தாவரம் என்று பல பதார்த்தங்கள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அங்கும் இங்கும் அண்டாத்து பகிர்பூத்தமாயும் அந்தர்கதமாயும் இருக்கிற முழு முற்றுரு பூர்ணமான சமஸ்த பதார்த்தங்களையும் வியாபித்து, முழு முற்று உரு பூர்ண பதார்த்தங்களையும் பூர்ணமான சமஸ்த பதார்த்தங்களையும் வியாபித்து அவற்றையெல்லாம் முழுக்க நிறைந்திருந்து முதல் தனி அத்விதீய காரணமாய் வாழ் போக மோட்சங்களாகிற வாழ்ச்சிக்கு விளைநிலமான பாழாய். இது அடுத்தது மூலப்பிரகிருதியை சொல்றார். அதுவும் எப்படி இருக்கு? அத்விதீய காரணமாய் தனித்துவம் வாய்ந்த காரணமாக இருக்கு. வாழ்னா வாழ்ச்சி, போகத்துக்கும் மோட்சத்துக்கும் விளைநிலமாக இருக்கிறது. அப்படி விளைநிலமான பாழாய் மூல பிரகிருதிக்கு நியாமகனாய், அதுக்கும் நியாமகனாக எம்பெருமான் இருக்கிறான். அடுத்தது முதல் பிரகிருதி பிராகிருத்த நியந்திரத்தாலே பிரதானமாய் தனி அச்சித் சுபாவ வியாவிருத்தியாலே நிருப்பமமாய் சூழ்ந்து அகன்று தர்மபூத ஞான முகத்தாலே வியாப்தமாய் கொண்டு ஆழ்ந்து உயர்ந்த 10 திக்கிலும் உண்டாய் முடிவிலியோ நித்தியமான ஆத்ம வர்க்கத்துக்கு நியந்தாவானவனே. இது முதல் தனி அங்குமெங்கும் முழு முற்றொரு வாழ்பாழாய். அதுக்கப்புறம் முதல் தனி சூழ்ந்தகன்று ஆழ்ந்துயர்ந்த முடிவிலியோ. முதல் தனி அங்குமெங்கும் முழுமுற்று வாழ்பாழாய்ங்கிறதுக்கு தான் அண்டத்துக்கு உள்ளேயும் அண்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மூல பிரகிருதிக்கு நிர்வாககனானவனே அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது முதல் தனி சூழ்ந்தகன்று ஆழ்ந்துயர்ந்த முடிவிலியோ, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த 4 கோணங்களை காட்டுறார். அதைத்தான் இங்க விளக்கியிருக்கார். முதல் பிரகிருதி பிராகிருத்த நியந்திரத்தாலே, பிரகிருதியையும் பிராகிருத்தம் பிரகிருத்தியாலே பண்ணப்பட்ட பதார்த்தங்களையும் அவைகளை நியந்திரத்தாலே அவைகளை நியமிக்கும் தன்மை உடையவனாகையாலே இங்கே ஆத்ம தத்துவத்தை சொல்றது. பிரதானமாய் தனி அச்சித் சுபாவ வியாபிருத்தியாலே நிருப்பமமாய், அச்சித் சுபாவத்திலிருந்து வேறுபட்டு இருக்கான் ஆத்மாங்கிறவன். ஏன்னா அச்சித்துக்கு மாற்றம் உண்டு, ஆத்மாவுக்கு மாற்றம் கிடையாது. அவனுடைய ஞானம்தான் விரிவடைகிறது, சுருங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த தன்மையினாலே நிருபமமாய், உபமமாய் சொல்ல முடியாது, ஒப்பற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் சூழ்ந்து அகன்று தர்மபூத ஞான முகத்தாலே வியாப்தமாய் கொண்டு, அவனும் வியாபிக்கிறான், தர்மபூத ஞானத்தினாலே வியாபிக்கிறான், பகவான் சொரூபத்தாலே வியாபிக்கிறான் எல்லா இடத்தையும். ஆத்மாவும் வியாபிக்கிறான், தர்மபூத ஞானத்தினாலே முக்த தசையிலே முழுக்க வியாபிக்கிறான். மற்றபடி அவன் இருக்கிறது அந்தந்த உடம்புக்குள்ளதான் வியாபித்திருக்கான். ஆனாலும் ஒவ்வொரு உடம்புலயும் ஒரு ஆத்மா இருக்கானே, அப்போ
அப்போ பொதுவா ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்குன்னா அந்தந்த ஆத்மா அந்தந்த இடத்தை வியாபித்திருக்குங்கிறதையும் வச்சுக்கலாம். அப்படி வியாபித்து அவன் நியமிக்கிறான். முடிவிலியோங்கிறதுக்கு தான் நித்தியமான ஆத்ம வர்க்கத்துக்கு நியந்தாவானவனே. அந்த ஆத்ம வர்க்கம் நித்தியமா இருக்கு, அதுக்கு அழிவில்லாமல் முடிவிலியோன்னு அழிவில்லாதவன், அப்ப நியமிக்கக்கூடியவன், அழிவில்லாமல் நியமித்துக் கொண்டே இருப்பவன் என்று அர்த்தம். முதல் இப்படி சர்வ பிரகாரனாய் கொண்டு தனி நிருபமமான உன்னை 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 இன்னொரு தடவை உன்னைங்கிற ரெண்டு உன்னை இருக்கு. அந்த ஜெகத் ஆகாரத்தின் ஜெகத் ஆகாரத்தில் அன்றியே, ஜெகத் ஆகாரம்னா உலகத்தையே தனக்கு உருவமாக கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அத்தியந்த வியாவிருத்தமான விலட்சண ஸ்வரூப குண விசிஷ்டனாய் கொண்டிருக்கிற உன்னை. முதல் உன்னைங்கிறது இந்த ஜெகத்தையே சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய உன்னை. இரண்டாவது உன்னை அத்தோட நிறுத்தல, நீ விசேஷமான விலட்சணமான ஸ்வரூப ரூப குணங்களை உடையவனாக இருக்கிறாயே, அப்படிப்பட்ட உன்னை நான் பிராபித்து அனுபவிக்க பெறாமையாலே பெருவிடாய்ப்பட்டிருக்கிற நான் உன்னை அடைந்து அனுபவிக்க பெறாமையால், இன்னும் உன்னை அடைந்து அனுபவிக்கல, அதாவது நித்திய கைங்கரியம் பெறவில்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையினாலே பெருவிடாய்ப்பட்டிருக்கிற நான், மிகவும் துன்பப்பட்டிருக்கக்கூடிய நான், என்னை நாள் என் நாள் வந்து கூடுவன், வந்து கூட கடவேன், எப்பொழுது உன்னை வந்து அடைய போகிறேன் என்று காட்டுகிறார். ஏழு வியாக்கியானம். 9ஆம் பாட்டு. தானி சர்வாணி தத்வபுகு எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் தத் சர்வம் வை ஹரேஸ்தனுகு என்னும்படியே எங்கும் வந்து முகம் காட்டலாம்படி ஜெகத் சரீரனா இருக்கிற இருப்பை காட்டி தந்தோமிரே. என்ன இதெல்லாம் முன்னாடியே நாம் பார்த்த பிரமாணங்கள் தான். எம்பெருமான் எப்படி எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய பிரமாணங்கள். தானி சர்வாணி தத்துவப்புகு, இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடியதுன்னு ஞாபகம். எல்லாவற்றையும் தனக்கு உடம்பாக பகுவாக கொண்டிருக்கிறான். எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம், இது உபனிஷத் வாக்கியம். ஆத்மா எவனுக்கு சரீரமாக இருக்கிறதோ, பிருத்திவி எவனுக்கு சரீரமாக இருக்கிறதோ, தத் சர்வம் வை ஹரேஸ்தனுகு, எல்லாம் ஹரிக்கு தனுவாக உடம்பாக இருக்கிறது. தனு அப்பு சரீரம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், உடம்புங்கிற அர்த்தத்துல தான் வரும். ஒன்றுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். என்னும்படியே இப்படி எல்லாம் சொல்லும்படிக்கு எங்கும் வந்து முகம் காட்டலாம்படி ஜெகத் சரீரனா இருக்கிற இருப்பை காட்டி தந்தோமிரே. நான் தான் உனக்கு இந்த ஜெகத்தே எனக்கு சரீரமா இருக்குங்கிறத காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்ல, என்று எம்பெருமான் சொல்ல, இதுக்கு மேல என்ன வேணும் உமக்கு என்று கேள்வி என்று சொல்ல, அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்ற, அது உகந்தார்க்கும் உகவாதார்க்கும் பொதுவாக இருந்தது. நீ ஜெகத்தையே சரீரமா கொண்டிருப்பேங்கிறது உன்னை விரும்புபவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும் பொதுவாக தானே இருக்கு. அது எனக்கு போதாது. ஆக்காராந்தரம் இல்லையாகில் என்றோ அதுவே அமையும் என்று ஆறி இருக்கலாவது. இப்ப ஆக்காராந்தரம் இல்லை, இப்போ வேறு தனியா எம்பெருமானுக்குன்னு உருவம் இல்லை அப்படின்னு இருந்தா நாம் ஆறி இருக்கலாம். ஆனா உனக்கு தான் வேற உருவம் இருக்கே, தனித்துவம் வாய்ந்த விசேஷமான திருமேனி இருக்கே. அப்படி இருப்பதனாலே நம்மாலே ஆறி இருக்க முடியாது. திருநாட்டிலே வியாவிருத்தமாக பரிபூர்ணமாய் இருக்கிற இருப்பை காண வேண்டும் என்கிறார். திருநாட்டிலே பரமபதத்திலே வியாவிருத்தமாய் தனித்துவம் வாய்ந்ததாய் பரிபூர்ணமாய் இருக்கிற இருப்பை, அங்கே எப்படி பூர்த்தியை உடையவனாக இருக்கிறாய், அந்த இருப்பை காண வேணும், அதை நான் வந்து அடைய வேணும் என்று அடைந்து அதை காண வேணும் என்கிறார். முதல் தனி வித்தேயோ முழு மூவுலக ஆதிக்கெல்லாம் ரட்சிக்க என்று புக்கால் ரக்ஷவர்க்கம் சககரிக்க வேண்டாதவனே. முதல் தனி வித்தேயோ, அப்போ எல்லா காரணமும் வந்தான். நிமித்த காரணம், சககாரி காரணம், உபாதான காரணம், மூணுமே அவன் தான். எதுக்கு? மூன்று உலகங்களுக்கும் அவனே தான், படைப்பதற்கு காப்பதற்கு அழிப்பதற்கு எல்லாத்துக்கும் அவனே போதும். அதுதான் இங்க ரட்சிக்கவென்று புக்கால், இவன் காப்பாற்றணும்னு வந்தால் ரக்ஷவர்க்கம் சககரிக்க வேண்டாதவனே. இவனாலே காப்பாற்றப்படுபவர்கள் கூட இருந்து துணை பண்ணவே வேண்டாம், எந்த காரியமும் பண்ண வேண்டாம். நாமே ஏதோ ஒரு சந்நிதியில கைங்கரியத்துக்கு போறோம், நம்ம வந்து இந்த தலிகை பண்ற கைங்கரியம் உமக்குன்னு சொல்லிடுறா. தலிகை பண்ற கைங்கரியம் உமக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாளா விட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கஷ்டமாயிடும். தீர்த்தமும் நாமே இறைக்கணும், அடுப்புல நாமே ஏற்றணும் இறக்கணும், காய்கறி நறுக்கணும், அதை போல அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சி எடுத்துக்கணும், தலிகையை மாற்றணும், எல்லாம் நீரே அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதே போல பகவானுக்கு கஷ்டமா இருக்கும்னா ஒரு கஷ்டமும் இல்லை. நமக்கெல்லாம் இப்ப சககாரி தேவை. ஒரு சாதாரணமா ஒரு கிரகத்துல ஏதாவது ஒரு இடத்த சுத்தி பண்ணணும்னா கூட நீ ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்மளால தனியா ஓடாது எதுவும். அதே எம்பெருமான் எப்படி பண்றான்னா எல்லாவற்றையும் தனியாகவே பண்ணிக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கு.
அதுதான் இங்க ரட்சிக்க வேண்டும் என்று புக்கால் ரட்சவர்க்கம் சககரிக்க வேண்டாதவனே, யாருமே அவனுக்கு துணைக்கு வேண்டாம், காப்பாற்றப்படுபவர்கள் இங்கே வந்து கூட உதவி பண்ண வேண்டாம். மூவுலகு தொடக்கமான ஒன்று ஒழியாமல் எல்லாவற்றுக்கும் திரிவித காரணமும் ஆனவனே. மூவுலகு தொடக்கமான ஒன்று ஒழியாமல், மூவுலகு தொடக்கமாக ஒன்று ஒழியாமல் ஒன்று விடாமல் எல்லாவற்றுக்கும் திரிவித காரணமும் ஆவானே. நீயேதான் மூன்று விதமான காரணங்கள், உபாதான காரணம், சககாரி காரணம், நிமித்த காரணம், எல்லாம் நீயே. முதல், இப்போ முதல் தனி வித்துன்னு இருக்கு, அது பிரிச்சு காட்டுறாங்க. முதல் நிமித்த காரணம், முதல்கள் தானே எம்பெருமான் தான் நிமித்த காரணம். தனி சககாரி காரணம், வித்து உபாதான காரணம், இப்படி மூன்றுமே நீயாக இருக்கிறாய். முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன். பிரதானனாய் ஒப்பின்றிக்கே குண விபூத்தியாதிகளால் பரிபூர்ணனாயிருந்த நீயான உன்னை என்று வந்து கூடுவன். பிரதானனாய் தனித்துவம் வாய்ந்தவன், முக்கியமானவன், பிரதானனான் முக்கியமானவன், ஒப்பின்றிக்கே ஒப்பே இல்லாமல் குண விபூதி ஆதிகளால், குணம் விபூதி மற்ற ரூபங்கள் சொரூபம் எல்லாமே வச்சுக்கலாம், இவற்றாலே பரிபூர்ணனாய் இருந்த நீ, நீ எப்படி இருக்க? பரிபூர்ணனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ, அப்படி நீயான உன்னை, அப்படிப்பட்ட உன்னைங்கிற, அப்படிப்பட்ட உன்னை, அதான் உன்னை உன்னைன்னு ரெண்டு உன்னை இருக்குது, அதுக்கு நீயான உன்னை என்று வந்து கூடுவன். என்னைக்கு நான் வந்து அடைய போகிறேன்? எனை நாள் வந்து கூடுவன். அவன் கொடுத்த ஞானத்தாலே சொரூபத்தை உணர்ந்தார்க்கு தன்னை பிராட்டிமாரோ பாதியாக பேசலாய் இருக்கிறபடி. எங்கு வந்து கூடுவன்கிற, எப்பொழுது உன்னை அடைவேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனா கூடுவேன்னு கேட்கறதுனால கலப்பது சொல்லப்படுறது, சம்ஸ்லேஷங்கிறது ஆசைப்படுறார் ஆழ்வார்ங்கிறது தெரியுது. அது எதனாலே? அவன் கொடுத்த ஞானத்தாலே சொரூபத்தை உணர்ந்தார்க்கு, அந்த எம்பெருமானே ஞானம் கொடுத்திருக்கான், சொரூபத்தை நன்றாக உணர்ந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் தன்னை பிராட்டிமாரோ பாதியாக பேசலாம் இருக்கபடி, தன்னை பேசிக்கொள்ளும்போது பிராட்டிமாரை போல எப்பொழுது வந்து உன்னை கூடுவேன், உன்னோட எப்பொழுது கலப்பேன் என்று பேசலாம் என்று சொல்லுகிறார். நான், நான் எப்படிப்பட்டவன்? பரமபதத்தில் சுவடறிந்த நான். பரமபதத்தினுடைய சுவடு அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கேன். சூழ் விஷமணி மூலம் முழுக்கா காட்டிட்டாரே, எம்பெருமான் தான் காட்டினானே. அதாவது பரமபதத்தில் சுவடறிந்த நான், அசாதாரண விக்கிரகம் ஆசைப்பட்ட நான். இன்னொரு அர்த்தம் நான்கிறதுக்கு எப்படிப்பட்ட நான்னா, அசாதாரண விக்கிரகம், உன்னுடைய தனித்துவம் வாய்ந்த விக்கிரகம். பொதுவா எல்லாருக்கும் இந்த ஜெகத்தே உனக்கு சரீரமா இருக்கே, அதை பத்தி பேச்சில்லை. தனித்துவமாக உனக்கு இருக்கக்கூடிய திருமேனி, அதை ஆசைப்பட்ட நான். முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று வாழ்பாழாய், பிரதானமாய் உபமான ரஹிதமாய் அங்குமிங்குமான மகதாதிகள் முழுதிலும். முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்றொரு வாழ்பாழாய். வாழ்பாழ்னா மேலே விளக்குறாதையே, முதல் இது பார்த்தலாம். பிரதானமாய் முதலாக இருக்கிறது, உபமான ரஹிதமாய் ஒப்பற்றதாக இருக்கிறது, அங்குமிங்குமான மகதாதிகள் முழுதிலும். அங்கும் இங்கும், மகத்தெல்லாம் வெளியில இருக்கு அண்டத்துக்கு, மற்றதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாவற்றிலும். அங்கும் இங்கும் எல்லாவிடத்திலும் முழுதிலும். முற்று எங்கும் ஒரு உற்று, உற்றுனா எங்குமொக்க வியாபித்து எல்லா இடமும் நிறைந்து. வாழ்பாழாய் சேத்தனருக்கு போக மோட்சங்களை விளைக்குமதாகை. வாழ்பாழ்னா என்ன அர்த்தம்? வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாழ். எந்த பாழ்னா மூல பிரகிருதி. எந்த மாதிரி வாழ்ச்சி? ஒண்ணு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இங்கேதான் இடம் இருக்கு, மோட்சத்தை அடையணும்னாலும் இங்கேதான் இடம் இருக்கு. அப்படி இங்கிருந்து தான் எல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட போக மோட்சங்களை விளைக்குமதாகை. இது பாசுரத்துக்கான வியாக்கியானம், இவ்வளவுதான். இதுக்கு மேலதான் இந்த ரெண்டாவது வியாக்கியானம். அது அரும்புதத்தை காட்டியிருக்கார். மத்தியே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எழுந்தருள புனஷ்ட அருளி செய்கிறார், இன்னம் இத்தியாதி. நடுவில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவை இன்னம் என்று தொடங்கி, புனஷ்ட இன்னொரு தடவை இன்னம் என்று தொடங்கி ஆரம்பிக்கிறார். இன்னம், இன்னம்னா மேலே, இதுக்கு மேலே. இந்த அவதாரிகை அதே தான், ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், அப்படியே சேவிச்சுட்டே வந்துடும். தானி சர்வாணி தத் பபுகு எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் தத் சர்வம் வை ஹரே ஸ்தனுகு என்னும்படியே எங்கும் வந்து முகம் காட்டலாம்படி ஜெகத் சரீரனாய் இருக்கிற இருப்பை காட்டி தந்தோமிரே என்ன. நான் தான் எல்லாத்தையும் அவன் காட்டி கொடுத்துட்டேன், இந்த உலகமே எனக்கு சரீரமா இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்ல ஆழ்வாரோடனே சொல்ற, அது உகந்தார்க்கும் உகவாதார்க்கும் பொதுவா இருந்தது, ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. ஆக்காராந்தரம் இல்லையாகில் என்றோ அதுவே அமையும் என்று ஆறியிருக்கலாவது. உனக்கு வேறு ஆக்காரம் இல்லை, உருவம் இல்லைன்னா, ஆக்காரம்னா உருவம் வேறு நிலை, அது இல்லைன்னா இதையே பார்த்துட்டு பொறுமையா இருந்துக்கலாம், ஆறி இருக்கலாம். ஆனா உனக்கு தான் வேற திருநாட்டிலே அழகான திருமேனி இருக்கே, திருநாட்டிலே வியாவிருத்தமாக பரிபூர்ணமாக இருக்கிற இருப்பையும் காண வேணும்.
அப்படிப்பட்ட அந்த இருப்பை அதையும் நான் காண வேண்டும் என்கிறார். முதல் தனி வித்தேயோ. இப்ப இங்க கொஞ்சம் இன்னும் விரிவா விளக்குறார். முதல் நிமித்த காரணம், தனி சககாரி காரணம், வித்து உபாதான காரணம். இது ஏற்கனவே பார்த்ததுதான். முழு மூவுலக ஆதிக்கெல்லாம் மூவுலகு என்கையாலே, இதுல கொஞ்சம் விரிவா விளக்குறார். மூவுலகு என்கையாலே கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம் என்று 3 வகைப்பட்ட அண்டத்தை சொல்லுகிறது. அதாவது இந்த அண்டம் எப்படி இருக்குன்னா 3 வகைப்பட்டு இருக்கு. 3 விதமாக அண்டத்தில் இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கு. கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம். இந்த கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம்னா என்னன்னா, கிருத்தகம்ங்கிறது 10 லோகங்கள். இந்த அண்டத்துல கீழே 7 லோகங்கள் இருக்கு. அத்தல ஆரம்பித்து பாத்தாள வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல 3 லோகங்கள், பூலோகம் பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம், 3 லோகங்கள். அதுக்கு மேலே மகலோகம், அதுக்கு மேலே தபலோகம் ஜனலோகம், அதுக்கு மேலே கடைசியில சத்தியலோகம். இந்த மகர்லோகங்கிறது நடுவில் இருக்கிறது. அந்த மகலோகத்துக்கு மேலதான் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்னு அப்படி மொத்தம் 14 லோகங்கள். அதுல கிருத்தகம்ங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய 10 லோகங்கள். அதாவது கீழே 7 லோகங்கள், நடுவில் இருக்கக்கூடிய 3 லோகங்கள். இது கிருத்தகம். கிருத்தகம்னா என்னன்னா, பிரம்மாவுடைய ஒரு நாள் முடியறது. நாள் முடிஞ்ச உடனே அவாந்தர பிரளயம். அப்போ இந்த அவாந்தர பிரளயத்துல இந்த 10 லோகங்கள் வந்து மொத்தமா அழிஞ்சிடுறது. அது இருக்கவே இருக்காது. அந்த 10 லோகங்கள் இருக்காது. அதே மேல இருக்கக்கூடிய 3 லோகங்கள், சத்தியலோகம் ஜனலோகம் தப்பலோகம், இந்த 3 லோகங்கள் அப்படியே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் இருப்பார்கள், அந்த லோகமும் அப்படியே இருக்கும். இது மேல இருக்கக்கூடியது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய மகர் லோகம் என்ன ஆகும்னா, அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் குடிபெயர்ந்துடுவா, மேல தப்பலோகத்துக்கு போயிடுவா. அந்த இடம் வந்து அழிக்கப்பட்டுடும். இதுதான் அந்த 3 விதமான பிரிவுகள். அந்த கிருத்தகம்னா அழித்து பண்ணப்படுவது, அக்கிருத்தகம்னா அழியாமல் இருப்பது. அதாவது பிரம்மாவுடைய நாள் முடியும் போது கூட அந்த மேல இருக்கக்கூடிய 3 லோகங்கள் அப்படியே இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய லோகம், அந்த லோகமானது லோகம் அழியிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் மேல போயிடுறா. அப்படி இந்த 3 விதமான, அதுதான் 3 லோகங்கள்னு சொல்லப்படுறது. இது ஒரு விதமான 3 லோகம்னா ஒரு விதமான விளக்கம். இன்னொன்னு விதமா சொல்லுவார்கள்னா, 3 லோகம்னா 3 விதமான ஆத்மாக்கள், 3 விதமான அச்சேத்தனங்களை உடைய லோகங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுவும் ஒரு விளக்கம் சொல்லப்படும். ஆனா அது 3 விதமான ஆத்மாக்கள் சொல்லிட்டா பரமபூதம் சேர்த்து. ஏன்னா நித்யன் பத்தன் முக்தன் 3 விதமான ஆத்மாக்கள். நித்யன் பக்தன் முக்தனும் பரமபதத்துல இருக்கான். ஆனா அதையும் சேர்த்து சொன்னோம்னா அப்படி சொல்லப்படும். அதே போல அச்சித் தத்துவம் 3 விதமாக இருக்கு. சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், சத்துவசூன்யம் காலம்னு. இப்ப இந்த விதமா நம்ம சொன்னோம்னா அப்போ 3 லோகங்கள் இந்த திரிலோகம்னு சொல்லும்போது அப்போ எல்லா உலகம் பரமபூதம் சேர்த்து சொல்லப்படும். இது 3 லோகங்கள்னு இந்த சம்சாரத்தை மட்டும் வச்சு சொன்னோம்னா இந்த கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம்னு இப்படி சொல்லப்படுது. அப்படி என்று 3 வகைப்பட்ட அண்டத்தை சொல்லுகிறது. முழு என்கையாலே அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராணி அயுதானிச்ச ஈதுருஷ அனந்த தத்ர கோட்டி கோட்டி சதானிச்ச என்று இந்த மூல பிரகிருதியில எத்தனை அண்டங்கள் இருக்கு அப்படிங்கறத விஷ்ணு புராணத்துல காட்டியிருக்கார் ரிஷியானவர். அதாவது அண்டானாந்து சஹசிராணாம் 1000 அண்டங்கள், அதுக்கு மேல 10,000 அண்டங்கள், அதுக்கு மேல கோட்டி கோட்டி அண்டங்கள் என்று கணக்கற்றதாக இந்த அண்டங்கள் இருக்கு. இந்த மூல பிரகிருதியில சம்சாரத்திலே இத்தனை கோட்டி 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 அண்டங்கள் இருக்கு என்று கணக்கற்ற அண்டங்கள்ங்கிறார். அப்படி என்று சொல்லப்பட்ட அசங்கியாத்தமான அண்டங்களை சொல்லுகிறது. ஆதி சப்தத்தாலே இவ்வண்டங்களுக்கு காரணமான ஆவரணங்களை சொல்லிற்று. இந்த அண்டங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகள் என்ன? ஆவரணங்கள், சப்த ஆவரணங்கள்னு சொல்லுவார்கள். அதை ஆதி சப்தத்தாலே முழு மூலக ஆதிக்கெல்லாம் என்று இருக்கே, அந்த ஆதி சப்தம் இந்த அண்டங்களுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஆவரணங்களை சொல்லுகிறது. ஆக மூவுலகு தொடக்கமான ஒன்றொழியாமல் எல்லாவற்றுக்கும் திருவித காரணம் ஆனவனே. ஆக மூவுலகம் முதலான எல்லா பதார்த்தங்களும், ஆவரணங்களா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்களா இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய பதார்த்தங்களா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் திரிவித காரணமும் ஆனவனே. 3 விதமான காரணமாகவும், அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்று எல்லாமாக இருப்பவனே.
என்று காட்டுகிறார் என்றது. முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான். அடுத்த பகுதி பிரதானனாய் ஒப்பின்றிக்கே குண விபூத்தியாதிகளால் பரிபூர்ணனாய் ஜெகத் சரீரியாய் இருக்கிற உன்னை. இது அடுத்த வரிக்கான விளக்கம். பிரதானனாய் ஒப்பின்றிக்கே, பிரதான முக்கியப்பட்டவனாய், ஒப்பின்றிக்கே ஒப்பற்றவனாக இருக்கிறான், குண விபூதிகளாதிகளால் பரிபூர்ணனாய், குணம் விபூதி முதலானவைகளாலே பரிபூர்ணனாக இருக்கிறான், ஜெகத் சரீரியாயிருக்கிற உன்னை, ஜெகத்தையே சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய உன்னை. ஆக இவ்வளவும் லீலா விபூதி விசிஷ்டனாயிருக்கிற இருப்பை சொல்லிற்று. ஆக இதுவரைக்கும் லீலா விபூதியோட அவன் சேர்ந்திருக்கான் என்பது சொல்லப்பட்டது. மேல் இதுக்கு மேலே நித்திய விபூதியிலே சூரி போக்கியமாயிருக்கும் வடிவழகை கண்டு அனுபவிக்க வேணும் என்கிறார். இதுக்கு மேலே அடுத்த 2 வரியிலே நித்திய விபூதியிலே எம்பெருமானுடைய பரமபதத்திலே சூரி போக்கியமாயிருக்கும் வடிவழகை, சூரிகளுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வடிவழகு, அதை கண்டு அனுபவிக்க வேணும் என்கிறார். அதை பார்த்து அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு அதை சொல்லுகிறார். உன்னை நித்திய விபூதி யோகத்தை சொல்லுகிறது. உன்னைங்கிற வார்த்தையை நித்திய விபூதி யோகத்தை, நித்திய விபூதியோட எம்பெருமான் கூடியிருப்பாங்கிறத சொல்றதுங்கிறார். எப்படி உன்னை என்ன நித்திய விபூதி யோகத்தை காட்டுமோ என்னில்? உன்னைன்னா எங்கேயாவது நித்திய விபூதி யோகத்தை காட்டுமான்னா காட்டுங்கிறார். அதுக்குதான் பிரமாணம் காட்டுற ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டதுவும் இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுற. ஏற்கனவே நாம் அனுபவிச்சதுதான். ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. அந்த பரமத்தில் யார் இருக்கா? பிராட்டி இருக்கா, நீ இருக்கா, 2 பேர் தான் இருக்கா அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே, வேற யாருமே இல்லைங்கிறார். அது எப்படி என்றால் அதுக்கு விளக்கம் சொல்ற. ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் என்கிறபடியே அவனையும் அவளையும் சொல்லவே திருப்பாதி விபூதியும் அடங்கிட்டுரே. அவனையும் அவளையும் சொன்னாலே திருப்பாதி விபூதி முழுக்க சொல்லப்பட்டதாயிடும். எதனாலன்னா எல்லாரும் அவர்களுக்கு அடங்கி இருக்கார்கள், பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடங்கி இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லியிருக்க, ஒரு வீடு இருக்கும், அப்பா ரொம்ப கோவக்காரர், ரொம்ப தண்டனை கொடுக்கக்கூடியவர்னா இந்த அப்பா வெளியில போயிருக்கும் போது வீடே ஒரே அல்லோல கொல்லப்படும். அந்த காலத்துல 7-8 குழந்தைகள் இருக்கும், ஒரே அங்கேயும் இங்கேயும் ஓடுவா, ஏதோ சத்தம் போட்டு இருப்பா, எல்லாம் பண்ணுவா. அப்பா அந்த தெருக்கோடியில வராருன்னு ஏதாவது ஒரு பிள்ளை பார்த்து சொல்லிட்டான்னா எல்லாம் அவாவா போய் ஒரு இடத்துல உட்காந்துருவா, யாருமே இல்லாத போல இருக்கும். ஆனா எல்லாரும் இருப்பா, எல்லா குழந்தையும் அங்க இருந்து சத்தம் போட்டுன்றது எல்லா குழந்தையும் அங்கேயே தான் இருக்கும். ஆனா ஒருத்தரும் இருக்கிற இடம் தெரியாது, அவ ஒரு மூலையில போய் உட்காந்துருப்பா. அது போலதான் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் தான் அங்க பிராதானியம். அவர்கள் இருக்கும்பொழுது மற்றவர்கள் இருக்கிறது கூட தெரியாதபடிக்கு இருப்பார்கள். அதுதான் இங்கே ஒன்றுடையாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்று பரமபதத்தை சொல்லும் பொழுது 2 பேர் மட்டும் இருக்கிறது போல பாசுரத்திலே சொல்லியிருக்கார் ஆழ்வார் என்கிறபடியே அவனையும் அவளையும் சொல்லவே திருப்பாதி விபூதியும் அடங்கிற்று. அவர்கள் 2 பேரை சொன்னாலே திருப்பாதி விபூதி மொத்தமும் அடங்கிடும். உன்னை முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று விகல்பிக்கலாம்படி இருக்கிற திருவபிஷேகமும். இப்போ முதல் உன்னைக்கு இந்த லீலா விபூதி யோகம், அப்புறம் திருப்பாதி விபூதி யோகம், நித்திய விபூதி யோகம் இதெல்லாம் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த உன்னைக்கு நம்மள ரொம்ப அழகா திருமேனி அழகை வர்ணித்தார். இப்படிப்பட்ட திருமேனி அழகை உடையவன் அப்படின்னு எல்லா அவயவங்களும் வரிசையா வர்ணிக்கிறார் ரொம்ப அழகா. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, வரிசையா பார்த்துட்டே போயிடார், ரொம்ப சுலபமானதுதான் இது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று விகல்பிக்கலாம்படி இருக்கிற திருவபிஷேகமும். இது ஆழ்வார் அருளி செய்ததான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி, அதாவது உன்னுடைய திருமுக மண்டலத்திலே ஒரு ஒளி இருக்கே, அது கிரீடத்திலிருந்து வந்த திருமுடியிலிருந்து வந்த ஒளியா இல்ல திருமுகத்திலிருந்து திருமுடிக்கு கிரீடத்துக்கு ஒளி போயிருக்கா என்று சந்தேகப்படும்படிக்கு அவ்வளவு அழகா எம்பெருமானுடைய திருவபிஷேகம் இருக்குங்கிறத காட்டுறார். திருவபிஷேகம்னா கிரீடம். முடிச்சோதியா உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று விகல்பிக்கலாம்படி இருக்கிற திருவபிஷேகமும். அப்படியே இது மேலிருந்து கீழே பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு 2 கிரமமும் உண்டு. ஒரு சமயத்துல ஆழ்வார்கள் அமலநாதி பிரான்னு திருவடியிலிருந்து திருமேனி முழுக்க அனுபவிக்கிறார். அதே இங்கே நம்மள எப்படி காட்டுறாருன்னா உன்னைங்கிற இடத்துல திருமுடியிலிருந்து கீழே வரைக்கும் காட்டுறார். முடிச்சோதியா உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று விகல்பிக்கலாம்படி, விகல்பிக்கலாம்னா சந்தேகப்படும்படிக்கு இருக்கிற திருவபிஷேகமும். மாயன் குழல் என்னும்படியான திருக்குழலும், மாயனுடைய குழல் கூந்தல் என்று சொல்லக்கூடிய திருக்குழலும், கோள் இழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், கோளிலை தன் முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும், கோளிலையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கோல் என்னும்படியான அழகிய திருமுகமும். இந்த எபெருமானுடைய திருமுகம் எப்படி இருக்கு? திருவாய்மொழியில இது ஏழையராவி ஒன்னும் பதிகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பாசுரம். அதாவது ஒரு நல்ல
ஒளி மண்டலம், ஜோதிர் மண்டலம். அப்படிப்பட்ட அந்த ஜோதிர் மண்டலம், அதிலே நல்ல தாமரை, கொடி, அதே போல பவளம், வில்லு இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது போலதான் எம்பெருமானுக்கு திரு அதரங்கள், திருக்கண்கள், திருப்புருவங்கள், திருமூக்கு இதெல்லாம் இருக்குங்கிறார். இதெல்லாம் எப்படி ஒவ்வொன்றும் ஒன்ன போல இருக்கு. இப்ப புருவத்தை பார்த்தா அது ஒரு வில்ல போல இருக்கு, மூக்கை பார்த்தா கொடிய போல இருக்கு. இது போல எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். இப்படி அந்த பாசுரத்துல வர்ணித்ததை போல என்னும்படியான அழகிய திருமுகமும். அடுத்தது திருக்கழுத்தை காட்டுகிறார். நாய்ச்சிமாருடைய ஹஸ்தாபரணங்களாலே முதிரித்தமாய் கிரமுக தருண கிரீவா கம்பு பிரதிமமான திருக்கழுத்தும். நாச்சியாருடைய ஹஸ்த ஆபரணங்களாலே முதிரித்தமாய், முதிரை குத்தப்பட்டத. ராத்திரியிலே பிராட்டிமார்கள் எம்பெருமானை அணைத்துக் கொண்டு படுத்துக் கொள்கிறார்கள். அப்போ அவர்களுடைய வளையல், அவருடைய தோல்ல இருக்கக்கூடிய ஆபரணம் அதெல்லாம் எம்பெருமானுடைய கழுத்துல வந்து அப்படி அழுத்தி அங்கே ஒரு அடையாளம் அச்சு விழுந்திருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹஸ்த ஆபரணங்களாலே, கையில இருக்கக்கூடிய ஆபரணங்கள் முதிரித்தமாய், இங்கே ஒரு முதிரை குத்தப்பட்டதாய் அங்கே இருக்கக்கூடிய கிரமுக தருண கிரீவா கம்பு பிரதிமமான திருக்கழுத்தும்னு அது பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு நல்ல ஒரு பாக்கு மரம் இல்ல சங்கு இதெல்லாம் எப்படி ஒரு அழகான வடிவத்தில் இருக்கும், அதை போல இருக்கக்கூடிய கழுத்து என்று அதை எடுத்து சொல்லுகிறார். அடுத்தது கற்பக காவன நற்பல தோள்களும். இதுவும் ஆழ்வாருடைய பாசுரம். கற்பக காவன, ஒரு கற்பக காவை போல, கற்பக கான்னா கற்பக சோலை, அதை போல இருக்கக்கூடிய தோள்கள். அப்படியே அவனுடைய இந்த தோள்கள்லாம் பார்த்தா கற்பக மரம் கிளை விட்டிருந்ததை போல இருக்கு என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல திருமார்பு, பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமாய் நித்தியானுபவம் பண்ண செய்தையும் அகலகில்லேன் என்னும்படி அவளை பிச்சேற்றும்படி குருமாமணிப்பூன் குலாவித்துகளும் திருமார்பம். அந்த எம்பெருமானுடைய திருமார்பு எப்படி இருக்கு? பிராட்டிக்கு கோயில் கட்டணமாய், கோயில் கட்டணம்னா பிராட்டியுடைய இருப்பிடம், கோயில் கட்டணமாய் நித்தியானுபவம் பண்ண செய்தேயும், எப்பொழுதும் அந்த பிராட்டி எம்பெருமானையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த எம்பெருமான் திருமார்பையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருந்தாலும் நித்தியானுபவம் பண்ண செய்தேயும் அகலகில்லேன் என்னும்படி, இங்க விட்டு போக மாட்டேன், இங்க விட்டு போக மாட்டேன்னு இருந்துட்டே சொல்றான். அப்படி சொல்லும்படிக்கு அவளை பிச்சேற்றலாம், பிச்சேற்றும்படி, அவளையே பைத்தியம், அவளுக்கே பைத்தியம் பிடிக்க வைக்கும்படிக்கு இருக்கக்கூடிய அழகுடைய குருமா மணிப்பூன் குலாவி திகழும். ஸ்ரீவத்சம்ங்கிற அந்த மரு, அதே போல கௌஸ்துவங்கிற மணி, இதெல்லாம் குலாவி திகழும் திருமார்பும். அப்படிப்பட்ட திருமார்பும் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்கிறபடியே நித்தியமுக்தர் ஹிருதயங்களிலே அழகு சென்றேறுகிற திரு உதரபந்தமும். இது உள்ளத்துள் நின்று உலாகின்றதேங்கிறது அமல்நாதிபிரான் பாசுரம். இந்த திரு உதரபந்தம் எம்பெருமானுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இடம், அங்கேதான் யசோதை பிராட்டி கயிறை கட்டினாள். அந்த உதரபந்தம் அது எப்படி இருக்கு? நித்தியமுக்தர் ஹிருதயங்களிலே அழகு சென்றேறுகிற, எப்பொழுதும் நித்திய முக்தர்கள்லாம் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே, அதைத்தான் அழகு சென்றேறுகிறாங்கிறார். அப்படியே உள்ளத்துல நின்று கொண்டு இந்த திரு உதரபந்தமானது அப்படியே போயிட்டு போயிட்டு வருதான், நித்தியர்களுடைய மனதிலேயும் முக்தர்களுடைய ஹிருதயத்திலையும் இருந்து கொண்டு, அதான் அழகு சென்றேறுகிறாங்கிறார். அப்படி உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்கிறபடியே நித்தியமுக்தர் ஹிருதயங்களிலே அழகு சென்றேறுகிற திரு உதரபந்தமும். சௌந்தரிய சாகரம் இட்டளப்பட்டு சுழித்தார் போலே இருக்கிற திரு ஒந்தியும். இந்த சௌந்தரிய சாகரம் இப்படி மேலேந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சௌந்தரிய கடல், இந்த அழகு கடல் அப்படியே வந்துட்டே இருந்துதான். இங்க நாபியில வந்தோட ஒரு சுழி போட்டதான், அங்கே தேங்கி ஒரு சுழியானதான். அப்படி அந்த சுழிதான் அந்த நாபியாக இருக்கிறதுன்னு கருத்து காட்டுறார். இப்படி இட்டளப்பட்டு சுழித்தார் போலே இருக்கிற திரு ஒந்தியும். ஒரு விசேஷனம் விட ஒண்ணாதே அல்குலும் என்னும்படி இருக்கிற அல்குலும். அல்குல்னா இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதி அது எப்படி இருக்கான்? ஒரு விசேஷனும் இட ஒண்ணாதே, அதுக்கு ஒரு விசேஷனமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அல்குல்னு மட்டுமே சொல்ல முடியக்கூடிய அந்த இடுப்பு பகுதி. அது கீழே இருக்கக்கூடிய பகுதி இடை. இடுப்புங்கிறது இது, அது கீழே இருக்கக்கூடிய இடை, அந்த சிற்றிடையும். சிற்றிடையும்னா அந்த இடுப்புங்கிறது, இடுப்பு கீழே இருக்கிற பகுதி எப்படி இருக்குமா? அது இருக்கிறதே தெரியாதான். மேல இருக்கிற பகுதி தாங்கப்படுகிறது, கீழே ஒரு பகுதி இருக்கு, இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கணுங்கிற நமக்கு அனுமானம் தான் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா. அப்படிப்பட்ட அந்த இடைப்பகுதி சிற்றிடையும். அதுக்கு மேலே சந்தியா ராக ரஞ்சிதமான ஆகாசம் போலே இருக்க திருவரை பூத்தார் போலே இருக்கிற அந்தி போல் நிறத்தாடையும். இது எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை
வர்ணிக்கிறார். சந்தியாராக சஞ்சிதமான ரஞ்சிதமான ஆகாசம் போலே. சந்தியாராகம்னா அந்த சாயந்தர வேளையில இருக்கக்கூடிய சிவப்பு, அது நன்றாக அழகுபடுத்தி இருக்கக்கூடிய ஆகாசம், அது எப்படி இருக்குமோ அதே போல இருக்கக்கூடிய திருவரை பூத்தார் போலே இருக்கிற அந்தி போல் நிறத்தாடை. அப்படியே ஆழ்வார் பாசுரத்தை அமலநாதன பாசுரத்தை எடுத்துட்டார். அந்தி போல் நிறத்தாடை அந்த சிவந்த மஞ்சள் கலந்த சிவப்புன்னு வச்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமாளுடைய திருப்பீதாம்பரம் அது எப்படி இருக்கான், திருவரை பூத்தார் போல இருக்கு. இது வேஷ்டி நாமெல்லாம் இப்ப ஏதோ வாங்குறோம், இல்ல வாங்கலாம் யாரோ வந்து கொடுக்குறா, அதை நம்ம கட்டிக்கிறோம் இடுப்புல. எம்பெருமானுக்கு அப்படி இல்லையா, அங்கேருந்து அப்படியே வந்ததுன்னா அப்படி இருக்கும். அங்கேருந்து அப்படியே ஒரு வேஷ்டியானது திருப்பீதாம்பரமானது அப்படியே தோன்றினா எப்படி இருக்கும். வெளியில பண்ணி வந்தா என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொருத்தம் இல்லாம தானே இருக்கும். ஆனா அது அங்கேருந்து அப்படியே தோன்றினதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்தி போல் நிறத்தாடையும் ரம்பா ஸ்தம்பாதி கம்பீரமான திருத்துடைகளும். ரம்பா ஸ்தம்பம், இந்த ரம்பா ஸ்தம்பம்னா அந்த தொடைகளை பத்தி தான் வர்ணிக்கிறார். அது ஒரு தூணை போல இருக்கு, நல்ல தூணை போல இருக்கக்கூடிய திருத்தொடைகள் என்று காட்டுகிறார். இப்படி ரம்பாஸ்தம்பமான திருத்தொடை, கம்பீரமான தொடைகள், அதுவும் பார்த்தா ரொம்ப ஆழமா இருக்குங்கிறார். நல்ல ஒரு ஆழமா இருக்கக்கூடிய தொடைகள் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல தாமரை நாளம் போலே கண்டகிதங்களான திருக்கணைக்கால்களும். கணுக்கால்கள், அந்த எவருமான கணுக்கால்கள் எப்படி இருக்கு, தாமரையினுடைய நாளம், அதுவும் கண்டகிதங்களானங்கிற. கண்டகின்னா கொஞ்சம் முள்முள்ளா இருக்கும், அதாவது இந்த கால்கள்ல முடி இருக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போது எப்படி தாமரை நாளங்கள் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கு என்று வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட கணைக்கால்களும். அதுக்கு மேலே சங்க ரதாங்க கல்பக கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம். வஜ்ரலாஞ்சனமாய் நாய்ச்சிமாரும் கூட பூசித்தட வேண்டும்படி மெல்லடியாய் தேனே மலரும் என்கிறபடியே நிர்திசய போக்கியங்களான திருவடிகளையும். அதுக்கு மேலே எம்பெருமாளுடைய திருவடிகள் எப்படி இருக்கு, கதா புன சங்கரதாங்க கல்பக துஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம் என்று அந்த விதவிதமான அடையாளங்களை உடைய உன்னுடைய திருவடிகளை எப்பொழுது என்னுடைய தலையிலே தாங்கப் போகிறேன்னு ஆள வந்தார் ஸ்தோத்திரத்திலே எடுத்து காட்டியுள்ளார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், அதுல என்னெல்லாம் இருக்கு, சங்கம் இருக்கு, அதுக்கு மேலே சக்கரம் இருக்கு, அதுக்கு மேலே ரத்தாங்கம்ங்கிறதா சக்கரம், அப்புறம் கல்பகம், கல்பகம்னா கற்பக விருட்சம், துவஜம் கொடி, அதே மேலே அரவிந்தம் தாமரை, அங்குஷம் வஜ்ரம், இந்த அடையாளங்களை உடையவனாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய திருவடிகள், திருவடி தாமரைகள் அது எப்படி இருக்கு, நிர்திசய போக்கியமாக இருக்கின்றன. நிர்திசய போக்கியங்களான திருவடிகளையும் உடையாய், இப்படி இதையெல்லாம் உடையவனாக ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருந்து அருளுகிற உன்னை. இப்படி ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருந்து அருளுகிற, அப்படியே பாசனங்களை வச்சே இது மொத்த வியாக்கியானத்தை பண்ணிட்டார். முக்கியமா ஏழையராவி உண்ணும் அமலநாதிபிரான் கடைசியா ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருந்து, இந்த ஏழு லோகங்களும் தனிக்கோல் செல்ல நல்ல தன்னுடைய செங்கோல் நடக்கும்படிக்கு வீற்றிருந்து அருளுகிறார். வீறு கொண்டு இருப்பது, வீற்றிருப்பதுனா வீறு கொண்டு இருப்பது, அப்படி இருந்து அருளுகிற உன்னை. அப்படிப்பட்ட உன்னை என்னை நாள் வந்து கூடுவன் என்று வந்து கிட்ட கடவேன். மயர்வர மதில்லம் அருள பெற்றவராகையாலே பிராட்டிமாரோ பாதியாக பேசலாய் இருக்கிறபடி, இவர் மயர்வர மதில்லம் அருள பெற்றவராகையாலே பிராட்டிமாரை போல எப்பொழுது வந்து உன்னை கூடுவேன். எப்படி சீதா பிராட்டி ஆசைப்பட்டாலோ அதே போல, எப்படி ருக்மிணி பிராட்டி ஆசைப்பட்டாலோ அதே போல இங்கே இவரும் ஆசைப்படுகிறார். இவரும் இங்கே பிராட்டிமார் ஸ்தானத்திலே இருந்து ஆசைப்படுகிறார். நான் அவ்வடிவை காண ஆசைப்பட்ட நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவர் ஆழ்வார் சொல்றார். அவ்வடிவை காண ஆசைப்பட்ட நான் முதல் தனி அங்குமெங்கும் முழு முத்துரு வாழ்பாழாய் பிரதானமாய் உபமான ரகிதமாய் அங்குமிங்குமான மகதாதிகள் முழுதிலும். முதல் தனி அங்குமிங்குங்கிறார். பிரதானமாய் உபமான ரகிதமா, பிரதானமா இருக்கு, முக்கியமா இருக்கு, அதுக்கு மேல உபமான ரகிதமா ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய அங்குமிங்குமான மகதாதிகள், இந்த மூல பிரகிருதி மொத்தமா சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அது முழுதிலும். முற்று முற்றும் எங்கும் என்றபடி, முற்றுனா எல்லா இடத்திலும், உரு உற்று அதாவது வியாபித்து, உருனா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான். முற்று உரு வாழ்பாழாய் சேத்தனருக்கு போக மோட்சங்களை விளைத்துக் கொள்ளுகைக்கு ஈடாக கருநிலமாயுள்ள
பிரகிருதி தத்துவத்துக்கு ஆத்மாவாய். கரு நிலமா நீளமா? நிலம் தான் போட்டிருக்கு. ஆமா, கருநிலமா இருக்கக்கூடியது. அதாவது இந்த வாழ்பாழாய்ங்கிற, வாழ்பாழான வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாழ் மூல பிரகிருதி. அது எப்படி இருக்கு? சேத்தனருக்கு போக மோட்சங்களை விளைத்துக் கொள்ளுகைக்கு ஈடாக, சேத்தனர்களுக்கு போகத்தையும் சரி மோட்சத்தையும் சரி ரெண்டுத்தையும் இங்கே விளைத்துக் கொள்ளலாம், அதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய கருநிலமாய். கருநிலம்னா நல்ல ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய நிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலமாய் உள்ள பிரகிருதி தத்துவத்துக்கு ஆத்மாவாய். இந்த பிரகிருதி தத்துவத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறான். முதல் தனி அங்கும் எங்கும் முழுமுற்று வாழ்பாடு சொல்லியாச்சு. முதல் தனி சூழ்ந்த கந்து ஆழ்ந்து என்ற முடிவிலியோ. பிரகிருதியை பற்ற தான் பிரதானமாய் நியாமகமாய். பிரகிருதியை பார்க்கும் பொழுது இந்த ஆத்மா எப்படி இருக்கு? தான் பிரதானமாகவும் இருக்கு, நியாமகமாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிராதானியத்தை உடைய தனி உபமான ரகிதமாய் சூழ்ந்து பிரகிருதி பிராகிருத்தங்கள் அடைய வியாபித்து, பிரகிருதி பிராகிருத்தங்கள் பிரகிருத்தியாலே பண்ணப்பட்ட எல்லா பதார்த்தங்கள் இவையெல்லாம் வியாபித்து, வியாபிக்கும் இடத்தில் அது வியாபிக்கும் பொழுது, இந்த வியாபிக்கும் இடத்துல வியாபிக்கும் பொழுது எப்படி இருக்கு? அகன்று ஆழ்ந்து உயர்ந்த ஞானத்தாலே 10 திக்கும் வியாபித்த முடிவிலியோ அபரிச்சின்னமான அபரிச்சேத்தியமான ஆத்ம தத்துவத்துக்கு நிர்வாககன் ஆனவனே. அபரிச்சேத்தியம்னா அளவுபடுத்த முடியாததாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம், இந்த ஆத்ம தத்துவம் எப்படி எல்லா இடமும் வியாபிக்கிறது? ஞானத்தாலே வியாபிக்கிறது. அதுதான் முதலே காட்டிட்டார். ஞானத்தாலே 10 திக்கும் வியாபித்த ஆத்ம தத்துவம், அதுக்கு நியாமகனாக இருப்பவனே என்று காட்டுகிறார். முடிவிலி, முடிவு என்று நாசமாய், பிரகிருதி போல நஸ்வரம் என்றிக்கே நித்தியமான ஆத்ம தத்துவம் என்றுமாம். இல்லைன்னா முடிவிலிங்கிறதுக்கு முடிவுன்னு நாசம், பிரகிருதி போலே நஸ்வரம் என்றிக்கு, பிரகிருதி எப்படி நஸ்வரமாக அழியக்கூடியதா இருக்கோ அப்படி இல்லாமல் நித்தியமான ஆத்ம தத்துவம். பிரகிருதியும் நஸ்வரம்னா அதுவும் அழியறதுதான், மாறுபாடை உடையதாகத்தான் இருக்கு, மொத்தமா அழிஞ்சிடுறது இல்லை. அப்படி பிரகிருதி போலே நஸ்வரம் என்றிக்கே நித்தியமான ஆத்ம தத்துவம் என்றுமாம். முதல் தனி அங்குமெங்கும் முழுமுற்று வாழ்பாழாய் முழு மூவுலகாதிக்கெல்லாம் முதல் தனி வித்தாய் முதல் தனி சூழ்ந்தகன்ற ஆண்டு என்ற முடிவிலியாய் இருக்கிற முதல் தனி உன்னை கண்டேன். தேச விசேஷத்திலே சூரிய போகியனாய் இருக்கிறவனை எனை நாள் வந்து கூடுவன் நான். இப்படி அர்த்தம் வச்சுக்கணும். முதல் தனி அங்குமெங்கும் முழுமுற்று வாழ்பாழாய், இந்த மூல பிரகிருதியை சரீரமாக உடையவனாய், முழு மூலகாதிக்கெல்லாம் முதல் தனி வித்தாய், எல்லா விதமான அண்டங்கள் எல்லாவற்றுக்கும் மூல பிரகிருதியை தனியா சொல்றார். அதிலிருந்து படைக்கப்பட்ட பகுதியை தனியா சொல்லி அதுக்கெல்லாம் முதல் தனி வித்தாய் இருப்பவன். முதல் தனி சூழ்ந்த கந்த ஆண்டு என்ற முடிவிலி ஆத்ம தத்துவங்களுக்கு நியாமகனாக ஆத்மாவாக இருப்பவன். அப்படிப்பட்ட முதல் தனி உன்னை கண்டேன். இப்படி எல்லாவற்றையும் உனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய உன்னை கண்டேன். அடுத்த உன்னை தேச விசேஷத்திலே சூரிய போகியனாய் இருக்கிற உன்னை, பரமபதத்திலே எல்லா சூரிகளாலும் அனுபவிக்கப்படுபவனாக இருக்கக்கூடிய உன்னை எனை நாள் வந்து கூடுவன் நான். எப்பொழுது வந்து நான் கூடுவேன் என்று ஆழ்வார் கேட்கிறார். காரண காரிய உபய அவஸ்தமான சிதஜித்துக்களுக்கு நிர்வாகனாய் இருக்கிற இருப்பை காட்டி அனுபவிப்பித்த இவ்வளவு போராது. இவ்வளவு நேரம் எனக்கு என்ன காட்டிட்டாய்? காரண காரிய உபய அவஸ்தமான சிதஜித்துக்களுக்கு, காரண நிலை காரிய நிலையில இருக்கக்கூடிய இரண்டு நிலைகளில் இருக்கக்கூடிய சித்து அச்சித்துக்களுக்கு நிர்வாகனாய் இருக்கிற இருப்பை காட்டி, அவற்றையெல்லாம் ஆளக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டி அனுபவிப்பித்த இவ்வளவு போராது. என்னை அனுபவித்தாயே, என்னை அனுபவிப்பித்தாயே, எனக்கு அனுபவத்தை கொடுத்தாயே, அது போராது, எனக்கு இவ்வளவு போராது. அசாதாரண விக்கிரக யுக்தனாய் ஒரு தேச விசேஷத்தில் இருக்கும் இருப்பை கண்டு அனுபவிக்க வேணும் என்றது ஆயிற்று. இப்ப ஆழ்வார் என்ன சொல்கிறார்? அசாதாரண விக்கிரக யுக்தனாய், தனித்துவம் வாய்ந்த திருமேனியை உடையவனாய் ஒரு தேச விசேஷத்தில் இருக்கும் இருப்பு, பரமபதத்திலே இருக்கக்கூடிய இருப்பை கண்டு அனுபவிக்க வேணும் என்றது ஆயிற்று என்று சொல்லப்பட்டது ஆனது. ஆக இந்த பாசுரம் வரைக்கும் தனக்கு என்ன விருப்பம் என்பதை ஆழ்வார் வெளியிட்டு விட்டார் என்று 9ஆம் பாசுரம். ஆக இத்தோடைய 9வது பாசுரம் வரைக்கும் அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளான் திருவடிகளே சரணம், நஞ்சியர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வாதிகேசரி அழிகுணான ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். முதல் தனி வித்தேயோ முழுமூலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை எனைநாள் வந்து கூடுவன் நான். முதல் தனி அங்கமெங்கும் முழுமுத்திரு வாழ்பாழாய் முதல் தனி சூழ்ந்தகந்து ஆழ்ந்து என்ற முடிவிலியோ என்று அனுபவித்தோம்.
கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org.